Hi, hello, welcome students. I hope you all are doing good. இன்னைக்கு வழக்கமான உங்களுக்கான குட்டி ஸ்டோரி ப்ளஸ் நமக்கான குட்டி இன்ஃபர்மேஷனோட தான் வந்திருக்கேன். இன்னைக்கான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம குட்டி ஸ்டோரிக்கு போயிடலாம். ஸோ ஒரு பெரிய காட்டில் நமக்கு எல்லாம் யானை தெரியும் இல்லையா? ஒரு யானை கூட்டம் நடந்து போயிட்டு இருந்தது. யானைனாலே நமக்கு தெரியும், நல்லா கம்பீரமாக பெரிய தோற்றம், தும்பிக்கை இதெல்லாம் வச்சுட்டு நல்லா பெருசாக இருக்கும் இல்லையா? பெரிய உடல், பெரிய கால்கள் இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு யானை கூட்டம் போயிட்டு இருந்தது. போயிட்டு அப்படியே நல்லா ரோமிங் வாக்கிங்லாம் போயிட்டு முடிச்சுட்டு அப்படியே எல்லாம் இலைப்பாற, அதாவது ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க டைமில் ஒரு யானை மட்டும் என்ன நினச்சிது அப்படின்னா, நாம் ஏன் இவ்வளோ பெருசாக இருக்கும், நம்ம நமக்குடைய கால்கள், நம்முடைய உடல் எல்லாமே இவ்வளோ பெருசாக இருக்கே, நம்மளும் எப்போ ஒல்லியாக அழகாக மாறுவோம், ஃபிட்டாக அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்துச்சு. அப்போது ஆக்சுவலாக அந்த ஒல்லியாக ஆகணும் அப்படிங்கிற ஒரு தாட்டே இல்லை, நம்ம எவ்வளோ இதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்துச்சு. அப்போ அந்த வழியாக ஒரு குள்ளநரி என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, யானையாரே நீங்கள் ஏன் இவ்வளோ குண்டா ரொம்ப அசிங்கமாக இருக்கீங்க? அப்படி குள்ளநரினால என்ன வேலை பார்க்கணும்னு தெரியும் இல்லையா? ஸோ ஏன் இவ்வளோ குண்டா அசிங்கமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி யானையாரை பார்த்து கேட்டுச்சு. உடனே யானையார் சொல்லிச்சு, நான் குண்டாவாக இருக்கேன், அசிங்கமாகவா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அப்போ உடனே குள்ளநரி சொல்லிச்சு, ஆமாம், நீங்கள் ரொம்ப குண்டாக இருக்கீங்க, பார்க்கவே நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குளத்தை பாருங்கள், அந்த இதில் இருக்கக்கூடிய அந்த கொக்கு பாருங்கள், அது எவ்வளோ அழகாக ஒல்லியாக ஹைட்டாக இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லுது. அப்போ யானை உடனே, அப்போ நானும் அந்த மாதிரி ஆகணும், என்ன பண்ணணும் அப்படின்னு குள்ளநரிகிட்ட கேட்டோன்னே நரி சொல்லிச்சு, அந்த கொக்கு பாருங்கள், ஒரு காலம் மேலே தூக்கி நிற்கிறதுனால தான் அதை அழகாக ஒல்லியாக இவ்வளோ ஹைட்டில் வளர்ந்துருக்குது. நீங்களும் உங்களுடைய முன்னங்கால்கள் 2 கால்களை தூக்கிட்டு அங்கே நின்னீங்க அப்படின்னா நீங்களும் ஒல்லியாக மாறிடுவீங்க அப்படின்னு அந்த நரியார் சொன்னாங்க. உடனே யானை கொஞ்சம் கூட யோசிக்காமல் போய் அங்கே நின்றுட்டு தன்னுடைய 2 கால்களையும் தூக்குது, விழுந்துருது. மறுபடியும் 2 கால்களையும் தூக்குது, விழுந்துருது. இதை பார்த்து குழந்தைக்கு ஒரே குஷி, அப்படியே சிரிக்குது, கைத்தறி சிரிக்குது, என்ஜாய் பண்ணுது. ஸோ இது ஒரு ஆனால் யானையினால் என்ன பண்ண முடியல அப்படின்னா, இட் வாஸ் ஜஸ்ட் தெரியும், அது அந்த மாதிரி நிற்கிறதுனால அதில் உடல் ஏன்னாங்க போகிறது கிடையாதுங்க, மாறிட போகிறது கிடையாது. ஆனால் அந்த நரி தூண்டி விட்டதுனால கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த கால்களை தூக்குது விழுகுது, கால்களை தூக்குது விழுகுது. இதை பார்த்து நரி சந்தோஷப்படுது. இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம பல தடவை யோசிக்கணும். இந்த செயல் செய்கிறது சரிதானா, இதை செஞ்சால் நமக்கு அதுக்கான பயன் இருக்கா, இல்லை அது பயன் இல்லையாங்கிறத யோசித்து அந்த செயல்களை செய்யணும். யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க, அந்த நரி சொன்ன மாதிரி நம்மளை சுற்றி இருக்க பல பேர் பல விதமாக சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு நாமளே ஒரு இக்கட்டான சூழ்நிலை தள்ளிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான மோரல். அடுத்து இன்றைக்கான இன்ஃபர்மேஷனுக்கு போயிடலாம். இன்றைக்கான இன்ஃபர்மேஷன் ஒரு டிசார்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இட் இஸ் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ். இதை பற்றி சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் இது ஏன் இன்றைக்கி எடுத்தோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம லெசனில் இந்த சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ்னு ஒரு வேர்டு ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம். அப்படின்னா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், ஓகேவா? சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக ஜென்ரலாக நம்ம மியூக்கஸ் இருக்கு இல்லையா, மியூக்கஸு, ஸ்வெட்டு, டைஜஸ்டிவ் ஜூஸஸ் இந்த மாதிரி செக்ரேட் பண்ணக்கூடிய செல்ஸில் தான் இந்த சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் உருவாகும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்டிக்கியாக அப்படியே என்ன பண்ணிடும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிடும். அப்போ ஸ்டிக்கியாக மாறும் பொழுது இப்போ அந்த மியூக்கஸ் செக்ரேட் பண்ணுற செல்லு, இல்லை ஸ்வெட் செக்ரேட் பண்ணக்கூடிய செல்லை ஸ்டிக்கியாக மாறி அப்படியே அந்த இடத்த, அந்த டியூப் டக்டை என்ன பண்ணிடும் அப்படின்னா பிளாக் பண்ணிடும். அப்படி பிளாக் பண்ணோன்னா பேசேஜே என்ன ஆயிடுது அப்படின்னா அடைச்சிக்குது. அப்போ நார்மலாக அந்த பர்டிகுலர் ஆர்கனோட ஃபங்க்ஷன் அப்நார்மலாக மாறிடும், ஓகேவா? ஸோ மெயினாக இது டைஜஸ்டிவ் சிஸ்டம், லங்ஸ் இந்த மாதிரி ஆர்கன்ஸ் தான் என்ன பண்ணுது அப்படின்னா பாதிக்குது அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா? ஸோ தட் இஸ் அபவுட் த டுடே இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் we move on to our class. Today we are going to continue the same lesson what we saw in the last class, that is applications of biotechnology. லாஸ்ட் கிளாஸ் நம்ம இன்ட்ரோ பற்றி பார்த்தோம், அதுக்கப்புறம் ஹியூமன் இன்சுலின் எப்படி தயாரிக்கிறது, ஸ்ட்ரக்சர் என்ன, இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? த சேம் திங் மெடிசன் ஃபீல்டில் பயோடெக்னாலஜி எப்படி அப்ளை ஆகுதுங்கிறது இன்சுலினை பார்த்தோம். இன்னொன்று இன்றைக்கி அதை கன்டினியூ பண்ண போகிறோம், தட் இஸ் இன்டர்ஃபெரான்ஸ். ஒரு இட் இஸ் இன்டர்ஃபெரான்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டர்ஃபெரான்ஸ்னால் என்ன, புக்கில் இருக்க கண்டென்ட் எல்லாம் விட்டுலாம். இன்டர்ஃபெரான்னா என்ன அப்படின்னு காமனாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, it is, we can say it is a signaling protein. அதாவது நம்மளுடைய பாடியில் செல்ஸுக்கு, இம்யூன் செல்ஸுக்கான ஒரு சிக்னலை கொடுக்குது. சிக்னலிங் ப்ரோட்டீன்னா இட் இஸ் கிவிங் எ சிக்னல்னே சொல்லலாம், சரியா? இப்போ மிஸ் வர
வராங்க அப்படின்னு சொல்லி எவனா என்ன பண்ணுவேன், கிளாஸ்ல இருந்து எப்படி எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பேன். அங்கே மிஸ் வராங்கன்னா உடனே மிஸ் வராங்க சிக்னல் உள்ளே கொடுக்குற உடனே செல்லு உள்ளுக்குள்ள இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஆகிறாங்க, அலர்ட் ஆயிடுறாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு ஆன்டிஜன் இல்லை ஒரு வைரல், மெயினாக வைரஸுக்கு தான், ஒரு வைரஸ் உள்ளே என்டர் ஆகும் பொழுது இட் இஸ் கிவிங் அ சிக்னல் டு த இம்யூன் சிஸ்டம்னே சொல்லலாம். ஓகேவா? ஸோ இட் இஸ் சிக்னலிங் ப்ரோட்டீன், கிளைகோப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது this interferon actually முக்கோட பார்த்து எடுத்துக்கிட்டு அப்படின்னா it is a proteinaceous, it is antiviral, it is species specific அப்படின்னு சொல்கிறோம். ஒரு குறிப்பிட்ட ஸ்பீஷிஸ் ஸ்பெசிஃபிக்காக டிஸ்ட்ராய் பண்ணக்கூடியது. ரெண்டாவது மெயினாக ஆன்டிவைரல், வைரஸ்க்கு எகெயின்ஸ்டாக செயல்படக்கூடியது. தேர்ட் திங் பார்த்தா இட் இஸ் அ ப்ரோட்டீனேஷியஸ், ப்ரோட்டீன்னு சொன்னோம் இல்லையா. இப்போது இது ஏன் மற்ற இதை விட ஆன்டிவைரல் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நமக்கு நல்லாவே தெரியும் பாக்டீரியா, புரோட்டோசோன் இதுக்கெல்லாம் என்ன இருக்குது, ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்குது. ஆனால் வைரஸ் வந்து ஆன்டிபயோட்டிக் கிடையாது இல்லையா. அப்போ அந்த வைரஸோட க்ரோத்தை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா வைரஸை ரெப்ளிகேட் ஆக விடாமல், வைரஸை பொறுத்த வரைக்கும் வி ஆல் நோ வெரி வெல் இட் இஸ் இன்ஆக்டிவ் அவுட் சைட் த ஹோஸ்ட் பாடி. பாடிக்கு வெளியே இன்ஆக்டிவாக தான் இருக்கும். when you enter into the body it will be active இல்லையா. அப்போது அந்த வைரஸோட ரீப்ரொடக்ஷனை, ரெப்ளிகேஷனை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக இருக்கிறது தான் எது அப்படின்னா நம்ம இன்டர்ஃபெரான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இன்டர்ஃபெரான்ஸை யார் டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னா, 2 பேர் டிஸ்கவர் பண்ணிட்டு போயிட்டாங்க வழக்கம் போல். ஸோ யார் அப்படின்னா ஆலெக் ஐசக்ஸ் அண்ட் ஜீன் லின்மேன் in the year 1957. in the year 1957. ஓகேவா? ஸோ இது 1 மார்க்கில் பார்த்துக்கோங்க. இப்போது அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இப்போ இன்டர்ஃபெரான்ஸ் அப்படிங்கிற பேர் ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். இது புக்கில் கிடையாது. இன்டர்ஃபெரான், இன்டர்ஃபியர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. டோன்ட் இன்டர்ஃபியர் இன் மை திங் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது என்னோட விஷயங்களில் இல்லை என்னோட பர்சனலில் வந்துட்டு டோன்ட் இன்டர்ஃபியர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ இன்டர்ஃபியர்னா என்னது, தலையிடுறது இல்லையா. அப்போ டோன்ட் இன்டர்ஃபியர், தலையிடாத அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இங்கே இன்டர்ஃபெரான்ஸ் ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா, it is interfering with the replication of a virus. It is interfering with the virus reproduction. இல்லை interfere with the growth of the virus அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஒரு வைரஸை வளர விடாமல் ஒரு வைரஸோட growth-ஐ ஸ்டாப் பண்ணி ஒரு வைரஸை ரெப்ளிகேட், மல்டிப்ளை ஆக விடாமல் அதை இன்டர்ஃபியர் பண்ணுது, அது ஸ்டாப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறதுனால தான் இதுக்கு இன்டர்ஃபெரான்ஸ்னு பேர் வந்துச்சு. பெயர் காரணம் கூறுக. ஓகேவா? ஸோ இது புக்கில் கிடையாது, நோட் பண்ணி வச்சுக்கோ. சப்போஸ் கேட்டால் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, தட்ஸ் இட் அபவுட் த இன்டர்ஃபெரான்ஸ். அடுத்து அதனமஸ் INFS, இட்ஸ் நத்திங் பட் இன்டர்ஃபெரான்ஸ். ஓகேவா? INF, இன்டர்ஃபெரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஷார்ட் ஃபார்ம்ல நீ எழுதக்கூடாது, இது ஹின்ஸ் எடுத்துக்கிறதுக்காக எழுதிக்கலாம். சரியா? இன்டர்ஃபெரான்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி, எதை பேஸ் பண்ணி, ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி இட் இஸ் divided into 3 groups. The one is interferon alpha, interferon beta, interferon gamma. உன் புக்கில் வெறும் alpha, beta, gamma தான் கொடுத்துருப்பாங்க. So there are 3 groups which is based on their structure: interferon alpha, interferon beta, interferon gamma. இதை வச்சு தான் இன்டர்ஃபெரான்ஸ் டைப்ஸ், இதே டைப்புன்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக அது குரூப்ஸ் தான். இதை பேஸ் பண்ணி இது 2 டைப்பாக பிரியுது. என்ன அப்படின்னா, த interferon alpha and interferon beta, this both come under type 1. Both come under type 1. This interferon gamma is type 2. It is type 2. So type 1 is alpha and beta. Type 2 is we say it as a gamma. சரியா? அது என்ன type 1 type 2 அப்படின்னு கேட்டா அப்படின்னா, ஆக்சுவலாக இன்டர்ஃபெரான் அப்படிங்கிறது நேச்சராக நம்ம பாடியிலே ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது தான். சரி, நம்ம பிளட்ல வந்து சிந்தசைஸ் ஆகக்கூடியது தான். பட் டைப் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்ட அப்படின்னா, திஸ் டைப் 1, that means the interferon alpha and beta will be secreted or produced by the fibroblast. நிறைய டைப்ஸ் ஆஃப் செல்ஸ், எக்ஸாம்பிளுக்கு ஃபைப்ரோபிளாஸ்ட் சொல்கிறேன், அது மூலமாக ப்ரொடியூஸ் ஆகும். பட் இந்த டைப் 2 இருக்கு இல்லையா, இன்டர்ஃபெரான் காமா, இது வந்து இட் கேன் பி ப்ரொடியூஸ்ட் ஒன்லி பை த NK செல்ஸ், நேச்சுரல் கில்லர் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த NK செல்ஸ் மட்டும்தான் இது என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் டைப் 1 டைப் 2ன்னு பிரிச்சிருக்கும். ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி 3 குரூப், ஆல்ஃபா, பீட்டா அண்ட் காமா. ஓகே, தட்ஸ் இட் அபவுட் திஸ். ஸோ இந்த இன்டர்ஃபெரான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் அப்படின்னா, நம்ம பாடியில் அந்த வைரஸுக்கு எதிரான ஒரு என்சைம் இல்லை ப்ரோட்டீனை வந்து சிந்தசைஸ் பண்ணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு ஒரு செல் இருக்குது. ஓகேவா? ஐ ட்ராயிங் ஹியர். See, this is a cell. இந்த செல் ஒரு வைரஸால் இன்ஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இன்டர்ஃபெரான் சிந்தசைஸ் ஆகி
இந்த செல்லுக்குள்ள இருக்க டிஎன்ஏ இருக்கு இல்லையா, இந்த டிஎன்ஏவை போய் ஸ்டிமுலேட் பண்ணும், தூண்டும். இப்போ உனக்கு ஒரு டவுட் வரும், நம்ம என்ன பண்ண மாட்டோம், மிஸ்ஸுக்கு பயந்துட்டு சார் பண்ணி கேட்க மாட்டோம். உடனே என்ன பண்ணுவேன், பக்கத்தில் இருக்கிற ஸ்டிமுலேட் தூண்டிவிடுவேன், கேளுடா சொல்கிறோம் இல்லையா. ஆஸ் லைக் தட் திஸ் இன்டர்ஃபெரான் இஸ் ஸ்டிமுலேட்டிங் த செல்லுலர் டிஎன்ஏ. அந்த டிஎன்ஏவை தூண்டி விடுது. தூண்டி விட்டோன்னா this DNA is producing an antiviral enzyme. What it is produce? It produce a antiviral enzyme. I told you what is anti here? Against. So viral against or enzyme and the DNA produce பண்ணுது. அப்படி produce பண்ணோனே see here it is inhibiting the viral replication. What do you mean inhibit? Stop. Okay va? அதனால interferon பேர் வந்துச்சுன்னு சொன்னலையா, it is interfere with the viral replication. ஸோ அந்த வைரல் ரெப்ளிகேஷனை போய் அந்த என்சைம்ஸ் என்ன பண்ணிடுது, ஸ்டாப் பண்ணி அந்த செல்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ திஸ் இஸ் அபவுட் இன்டர்ஃபெரான். இன்டர்ஃபெரான் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் ஸ்டிமுலேட்டிங் அ டிஎன்ஏ. ஒரு செல்லோட டிஎன்ஏவை ஸ்டிமுலேட் பண்ணுது. தட் டிஎன்ஏ இஸ் ஆக்சுவலி stimulate பண்ணதுக்கப்புறம் the DNA is actually producing an antiviral. That means enzyme which is against the virus. Okay. அந்த என்சைம் என்ன பண்ணும், அந்த வைரலோட ரெப்ளிகேஷனை இன்ஹிபிட் ஸ்டாப் பண்ணிடும். இப்போ அந்த செல்லு ப்ரொடெக்ட் ஆகிடுது. இதுதான் இதோட ஒர்க். ஓகே. த நெக்ஸ்ட் இஸ் திஸ் இன்டர்ஃபெரான் கேன் பி ப்ரொடியூஸ்ட் பை ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி டூ. மிஸ் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க, நம்ம பிளட்ல சிந்தசைஸ் ஆகும், பாடியில் சிந்தசைஸ் ஆகும்னு சொன்னீங்க. எஸ், இட் கேன் பி சிந்தசைஸ், பட் ஆர்டிஃபிஷியலாக ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி மூலமாகவும் சிந்தசைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி புக்கில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பேன், அதை நான் எழுதியிருக்க மாட்டேன், அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா. ஆக்சுவலாக நம்ம டாப்பிக்கே இந்த டெக்னாலஜி எப்படிங்க யூட்டிலைஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் இல்லையா. அப்போ இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி மெத்தட் மூலமாக திஸ் இன்டர்ஃபெரான்ஸ் கேன் பி சிந்தசைஸ்டு. ஏன், எதுக்காக இந்த மெத்தட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டு அப்படின்னா, சி நம்ம பிளட்ல இன்டர்ஃபெரான்ஸ் வந்து சிந்தசைஸ் ஆகுது. பட் நமக்கு இன்டர்ஃபெரான் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் வந்து தேவைப்படுது அப்படின்னா we need enormous number of interferons. இன்டர்ஃபெரான்ஸ் அதிக அளவில் தேவைப்படும். அப்போ அதிக அளவில் இன்டர்ஃபெரான்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பர்டிகுலர் ஹியூமனோட பாடியில் இருக்க பிளட் வந்து அதிகமாக தேவைப்படும். அப்போ இட் இஸ் நாட் பாசிபிள் டேக் தட் மச் ஆஃப் பிளட் ஃப்ரம் அ ஹியூமன் இல்லையா. அப்போது பிளட் வந்து அதிக அளவில் தேவைப்படுறதுனால அது பாசிபிலிட்டி இல்லை அப்படிங்கிற ஒரு ரீசன்னால அந்த பர்டிகுலர் இன்டர்ஃபெரானை சிந்தசைஸ் பண்ணக்கூடிய ஜீன் எடுத்து ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி மூலமாக இன்டர்ஃபெரான்ஸை என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சிந்தசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ இந்த நெக்ஸ்ட் திங், இந்த சிந்தசைஸ்க்கு சூட்டபிளான ஒரு வெக்டார் எது, நம்ம லாஸ்ட் கிளாஸில் இன்சுலினை பார்த்தோம். இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிஎன்ஏ ப்ளஸ் அந்த டிஎன்ஏவை வந்து ரீகாம்பினண்ட்டாக மாத்திரக்கு எச்சரிஷியா கொலை ஈகோலைன்னு சொன்னோம் இல்லையா, அதோட டவுன் டிஎன்ஏக்கு பேர் என்ன, பிளாஸ்மிட். அந்த பிளாஸ்மிடையும் இதையும் நம்ம ஜாயின் பண்ணுங்கிறத பார்த்தோம். பட் இங்கே எது சூட்டபிள் வெக்டார்னு கேட்டோம்னா the yeast which is called as Saccharomyces cerevisiae. நம்ம இதில் பார்த்தோம் இல்லையா, Saccharomyces cerevisiae is most suitable than the E. coliன்னு சொல்லுவோம். E. coli is cross போட்டிருக்கீங்க, it is not suitable. எது suitable, this Saccharomyces cerevisiae is suitable. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டால் 2 மார்க் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் நோட் பண்ணிக்கோ. Why the Saccharomyces cerevisiae is most suitable than E. coli for produce the interferon கேட்டாங்க அப்படின்னா, see this E. coli does not have machinery for the glycolization of the proteins அப்படின்னு சொல்றோம். ஓகேவா. ஆக்சுவலா இந்த புரோட்டீனோட கிளைகோலைசேஷன் ப்ராசஸ்க்கு தேவையான மெஷினரி எதில் கிடையாது அப்படின்னா ஈகோலில கிடையாது. இட் இஸ் இந்த ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். மிஸ் கிளைகோலைசேஷனா ஃபர்ஸ்ட் என்ன மிஸ், கிளைகோலைசேஷனா என்ன அப்படின்னா நம்மளுடைய பாடியில் ஒரு புரோட்டீன் கூட போய் சுகர் மாலிகுல் ஆட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ தட் இஸ் glycolization. Here through enzyme the protein is attached to the sugar molecule. கார்போஹைட்ரேட் கூட ஆட் ஆகுறதுனா glycolization அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த புரோட்டீனோட கிளைகோலைசேஷன் ப்ராசஸுக்கு என்ன இல்லை, இங்கே மெஷினரி அந்த ப்ராசஸ் வந்து எதில் இல்லைன்னா ஈகோலைல கிடையாது. ஈகோலை can't able to do this machinery process. ஓகேவா. அதனால தான் E. coli is not suitable to synthesize the interferon. அப்போ எது suitable, the yeast is suitable. இது 2 மார்க்கை கேட்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட், this interferon is used to treat many different types of diseases in the human. ஹியூமன்ல நிறைய டிசீஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு வந்து இந்த இன்டர்ஃபெரான் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன டிசீஸ் வந்து இதை ட்ரீட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் கேன் ட்ரீட் அ கேன்சர், இட் கேன் ட்ரீட் அ எய்ட்ஸ், இட் கேன் ட்ரீட் அ மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் அண்ட் ஹெர்ப்ஸ் ஜோஸ்டர், ஹெப்பாட்டிஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. சி கேன்சர் நமக்கு தெரியும், we know AIDS, we know about the hepatitis C இல்லையா, நக்காமலை டைப்பு.
ஸோ மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ்னால் என்ன அப்படின்னா நம்ம நியூரானை சுற்றி பார்த்தா அப்படின்னா ஆன்டிபாடிஸ் போய் என்ன பண்ணிடும் அப்படின்னா கவர் பண்ணிடும். ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ், நம்மளுடைய பாடியில் நம்ம இம்யூன்னாலேயே உருவாகக்கூடியது. சரியா? அப்போ ஆன்டிபாடிஸ்லாம் போய் அந்த நியூரானை வந்து கவர் பண்ணி அப்படியே அட்டாச் ஆகிக்கும். ஸோ அதனால அந்த நியூரான் வந்து சிக்னல்ஸ் அடுத்தடுத்த இதுக்கு என்ன ஆகாது அப்படின்னா பாஸ் ஆகுது. அப்போ இதில் லைக் டைப் ஆஃப் நர்வஸ் டிஸார்டர்னே சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஹெர்ப்ஸ்-ஜோஸ்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, திஸ் ஹெர்ப்ஸ்-ஜோஸ்டர் இஸ் ஆக்சுவலி காஸ்ட் பை அ வைரஸ். சிக்கன் பாக்ஸோட ஒரு ரீமாடுலேஷன்னே சொல்லலாம். இது என்னென்னா நம்ம பாடியில் வந்து ரேஷஸ், நிறைய ரெட் கலர் ரேஷஸ் வித் பிளிஸ்டர்ஸ் கொப்பளமாக வந்து உருவாக்கக்கூடியதான் அந்த ஹெர்ப்ஸ்-ஜோஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த டிசீசஸ் கேன் பி ட்ரீட் த்ரூ திஸ் இன்டர்ஃபெரான். ஓகே, த நெக்ஸ்ட் திங் இஸ் இட் இஸ் ஆக்சுவலி இன்ஸ்பைட் ஆஃப் திஸ் தெரப்பட்டிக் அப்ளிகேஷன், இது வந்து தெரப்பிக்கு அதாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனாகவே இருந்தாலும் இட் இஸ் நாட் வித்தின் ரீச் ஆஃப் காமன் மேன். நம்மளை மாதிரி சாதாரண மனிதர்கள், மிடில் கிளாஸ் அந்த லைஃப்லாம் சொல்கிறோம் இல்லையா, அவங்கள போய் இது ரீச் ஆகிறது கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் த ஹை காஸ்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்டர்ஃபெரானை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அதிக அளவில் செலவாகுங்கிற ஒரு ரீசன்னால இட் இஸ் நாட் ரீச் வித்தின் த காமன் மேன் அப்படிங்கிறோம். ஓகேவா? இந்த டிசீசஸ் 2 மார்க்கில் கேட்பாங்க, வாட் ஆர் த டிசீசஸ் கேன் பி ட்ரீட்டட் த்ரூ இன்டர்ஃபெரான்ஸ் அப்படின்னு. ஸோ இது ஏன் அப்படின்னு கேட்கலாம். ஏன் ஈஸ்ட் சூட்டபிள், ஏன் ஈகோலை சூட்டபிள் கிடையாதுன்னு கேட்கலாம். ஜென்ரலாக ஓவராலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா 5 மார்க்கில் கேட்கலாம். ஓகேவா? இல்லை இன்டர்ஃபெரான்னா என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த மேலே இருக்க கேரக்டர்ஸை 3 மார்க்கில் கேட்கலாம். This types can also be asked in 2 marks. Understood? So that is about the interferons. Next, new topic, அதாவது மெடிசன் ஃபீல்டில் எப்படி அப்ளை ஆகுங்கிறத விட அந்த வேக்சினுக்கு போகிறோம். சரியா? அந்த இன்டர்ஃபெரான் இன்சுலின்லாம் போக மெடிசனில் வேக்சின்ஸை எப்படி வந்து நம்ம ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி மூலமாக சிந்தசைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் அடுத்த டாப்பிக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we need to know what is vaccine. வேக்சின்னா என்ன? வேக்சினை பொறுத்த வரைக்கும் வேக்சின்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஆர்டிஃபிஷியலாக வெளியிருந்து நம்ம பாடிக்குள்ளே ஒரு இதை வந்து சிந்தசைஸ் பண்ணுறோம். சிந்தசைஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா நம்ம இம்யூன் சிஸ்டத்தை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறோம், தூண்டி விடுறோம். சரியா? ஒரு தடுப்பூசியை போட்டு சிம்பிளாக சொல்ல தடுப்பூசி நம்ம பாடிக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணி இம்யூன் ரெஸ்பான்ஸை ஸ்டிமுலேட் தூண்டி விட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா அப்படின்னா அந்த பேத்தஜன் அதாவது ஆன்டிஜன் வெளியிருந்து வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் டிசீசஸ் இருக்கு இல்லையா, அதை எதிர்த்து வந்து ஃபைட் பண்ண வைக்கிறது தான் வேக்சின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ ரீகாம்பினன்ட் வேக்சினை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி we can produce a new generation of vaccine. இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜென்ரேஷனான வேக்சின்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். வேக்சின்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 ஜென்ரேஷன் வேக்சின் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வேக்சின், செகண்ட் ஜென்ரேஷன் வேக்சின் அண்ட் தேர்ட் ஜென்ரேஷன் வேக்சின். ஓகே, ஸோ நியூ ஜென்ரேஷன் வேக்சின்ஸ் கேன் பி ப்ரொடியூஸ் த்ரூ அ ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ட்ரெடிஷ்னல் வேக்சின்ஸோட லிமிட்டேஷன்ஸ் அளவுகளை வந்து இந்த ரீகாம்பினன்ட் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம அந்த இஷ்யூஸ் அந்த ப்ராப்ளமை வந்து அதோட பற்றாக்குறை இருக்குது அப்படின்னா அதை இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணி வேக்சின்ஸை நிறையா சிந்தசைஸ் பண்ணி அந்த இஷ்யூவை அந்த ப்ராப்ளத்தை வந்து ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஆன்சராக கொடுத்துருப்பாங்க. அடுத்து கீழே போனேன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ரீகாம்பினன்ட் வேக்சின்ஸை பொறுத்த வரைக்கும் இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா இட் இஸ் அதோட மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா the quality will be uniform. எல்லா வேக்சின்ஸும் தயாரிக்கக்கூடிய வேக்சின் வந்து ஒரே குவாலிட்டியில் தான் இருக்கும். குவாலிட்டியில் எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்காது. the side effects will be less. மற்றதை கம்பேர் பண்ணும்போது சைடு எஃபெக்ட் எப்படி இருக்கும்னு சொல்கிறோம், இல்லை கம்மியாக தான் இருக்கும் when compared to a conventional method. கன்வென்ஷனாக வழக்கமாக தயாரிக்கக்கூடிய முறைகளில் இருக்கக்கூடிய சைடு எஃபெக்ட் குவாலிட்டி இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது the quality is better in this. Okay, it will be uniform and the side effect also will be less அப்படின்னு சொல்கிறோம். Understood? ஸோ அடுத்து பார்த்தா அப்படின்னா டைப்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ரீகாம்பினன்ட் வேக்சின்ஸை பொறுத்த வரைக்கும் there are mainly 3 types of vaccines. இது போக நிறையா இருக்குது, பட் நமக்கு கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா இந்த 3 types of vaccines என்னென்னு பார்த்தோம்னா இந்த மைனஸ் நான் 6ன்னு போட்டிருக்கிறது ஷார்ட் ஃபார்மில் போட்டிருக்கேன். இடம் இல்லை, உனக்கு கம்பேரிசனுக்காக இப்படி போடணுங்கிறதுக்காக போட்டிருக்கேன். ஸோ நீ ஷார்ட் ஃபார்மில் போட்டால் உனக்கு மார்க் கிடைக்காது. யூ ஷுட் ரைட் ஃபுல்லி. சப்யூனிட் ரீகாம்பினன்ட் வேக்சின், attenuated recombinant vaccine, DNA vaccine. ஸோ அதாவது 3 types. இதை தனியாக 5 மார்க்கில் கேட்கலாம், இல்லை இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றும் 3 மார்க்ஸில் கேட்கலாம். சரியா? நல்லா படி, கவனிச்சாலே உனக்கு புரியும். பார்க்க தான் பெருசாக பிளா பிளா பிளான்னு போய்கிட்டே இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸ்டோரி மாதிரி எழுது. ஓகே, ஸ்டோரி மாதிரி படி. ஸோ ஃபஸ்ட்டு சப்யூனிட் ரீகாம்பினன்ட் வேக்சின். ரெண்டாவது என்ன சொன்னோம்? attenuated recombinant vaccine.
This attenuated is called as a live vaccine. Live nu sollalam. Okay va? The third is DNA vaccine. So first subunit vaccine. Subunit na enna? Main அந்த யூனிட்டோட சப் பார்ட்டிகல் சம்திங் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? இப்போ சப்யூனிட் வேக்சினை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு வைரஸ் ஆகட்டும் இல்லை ஒரு பாக்டீரியா ஆகட்டும், டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய ஒரு பேத்தஜனை ஹோல் ஆர்கானிசமாக எடுத்துக்காம, மொத்த ஆர்கானிசத்தமாக எடுத்து நான் வேக்சின் தயாரிக்காமல் அதோட காம்பனன்ட்ஸ் அது சிந்தசைஸ் பண்ணக்கூடிய சம் மெட்டீரியல்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வேக்சின்ஸை வந்து தயாரிக்க போகிறாங்க. இப்போ அந்த பேத்தஜெனிக் ஆர்கானிசம், டிசீஸ் காசிங் மைக்ரோ ஆர்கானிசம் ப்ரோட்டீனை சிந்தசைஸ் பண்ணலாம், பெப்டைட்ஸை சிந்தசைஸ் பண்ணுது, இதோட டிஎன்ஏஸ் இருக்கலாம். இந்த மாதிரி டிஎன்ஏவோ ப்ரோட்டீனோ பெப்டைட்ஸோ அதை எடுத்து அதை சில ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேக்சின்ஸை வந்து தயாரிக்கிறாங்க. ஓகேவா? இதுதான் நம்ம என்ன வேக்சின் சொல்கிறோம் அப்படின்னா சப்யூனிட் வேக்சின் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் த ஹோல் ஆர்கானிசம், மொத்த ஆர்கானிசத்துக்கு பதிலாக த காம்பனன்ட்ஸ் ஆஃப் பேத்தஜெனிக் ஆர்கானிசம்ஸ் கேன் பி used as a vaccine here. அப்போ அந்த காம்பனன்ட்ஸ் என்னென்ன? ஸோ திஸ் சப்யூனிட் வேக்சின் கன்சிஸ்ட் ஆஃப் 3 things: the proteins, peptides and the DNAs of the pathogenic organism. எல்லாமே ஷார்ட்டாக தான் எழுதிருக்கேன், ஒரு ஹிண்ட் மாதிரி. ஆனால் சொல்லும்போது இப்போ ஞாபகம் வரும் இல்லையா? ஸோ பேத்தஜெனிக் ஆர்கானிசத்தில் ப்ரோட்டீன், பெப்டைட், டிஎன்ஏஸ் இதை வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா கண்டெய்ன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து இந்த சப்யூனிட் ரீகாம்பினன்ட் வேக்சின் அட்வான்டேஜஸ் ஏறிவிங்கிற அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதை ப்ரிப்பேர் பண்ணும்போது there is a purity, அதில் பியூரிட்டி இருக்குது. நெக்ஸ்ட் it has a stability, அது நிலையான தன்மை இருக்கும், எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. the third thing is it is safe to use, it is safe to use. ஸோ ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா? பியூரிட்டி, stability and safe. okay, so these are the advantages of the subunit vaccine. இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்க மாட்டாங்க, நீ நோட் டவுன் பண்ணிக்கோ. the hepatitis B vaccine is a example of what? the subunit recombinant vaccine. ஸோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உனக்கு புக்கில் எக்ஸாம்பிள் இல்லைனாலும் கேட்பாங்க, ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோன்னா attenuated recombinant vaccine. This attenuated recombinant vaccine is also called as a live vaccine. இந்த எழுதிப்பேன் பாரு, live vaccines சொல்லுவோம். சில சமயம் recombinant attenuatedனு கொடுக்க மாட்டோம், அந்த இடத்துல நாங்கள் என்ன கொடுத்துருப்போம்னா லைவ்னு கொடுப்போம். கன்ஃபியூஸ் ஆகிக்காத, உயிரோடு இருக்கிற ஒரு ஆர்கானிசத்தை எடுத்து நம்ம அதிலிருந்து வேக்சின் தயாரிக்க போகிறோம். எப்படி மிஸ், நோயை உருவாக்குறதே அதுதானே, அப்போ அதுலேருந்து இருக்கும்போது நமக்கு பாதிப்புகள் வராதா அப்படின்னு கேட்கலாம். இட் கேன். அப்போ அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா it is genetically modified, genetically engineered னு சொல்கிறோம்ல. அப்போ அந்த சம்திங் பில்டிங், அதில் இருக்கக்கூடிய engineerனால பில்டிங் அப் தான் இல்லையா? அந்த பர்டிகுலர் ஜீனில் சில ஆல்ட்ரேஷன், ஜீன் லெவலில் மாடிஃபிகேஷன் பண்ணி அதை அப்படியே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வேக்சினாக யூஸ் பண்ணிக்க போகிறோம். முள்ளால் எடுக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? லைக் தட் அந்த நோயை உருவாக்கக்கூடிய அந்த ஆர்கானிசத்தை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜீனை மாடிஃபை பண்ணி here the vaccines are prepared அப்படின்னு சொல்லுவோம். okay, so it is genetically modified organisms. அந்த பர்டிகுலர் பேத்தஜெனிக் ஆர்கானிசத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜெனட்டிக்கலாக மாடிஃபை பண்ணி வேக்சின்ஸ் தயாரிக்கிறாங்க. ஓகேவா? அப்போ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா the pathogenic form of the particular virus or bacteria, வைரஸாக இருக்கட்டும் இல்லை பாக்டீரியாவாக இருக்கட்டும், அதோட பேத்தஜெனிக் ஃபார்ம் இங்கே என்னவா மாறுது? நான் பேத்தஜெனிக்காக மாறுது. அப்போ ஜெனட்டிக்கலாக மாடிஃபை பண்ணுற ஒரு ப்ரோட்டீன் இருக்குது, அந்த ப்ரோட்டீன் அந்த டிசீஸை காஸ் பண்ணுது அப்படின்னா அதை நான் ஜீன் லெவலில் மாடிஃபை பண்ணும்போது அந்த ப்ரோட்டீன் என்ன ஆயிரும்? அதோட அந்த எஃபெக்ட் வந்து இதாகிடும் இல்லையா? அப்போ அந்த பேத்தஜெனிக்ங்கிறது டாக்ஸிக், நான் பேத்தஜெனிக்ங்கிறது நான் டாக்ஸிக். ஸோ அந்த நான் பேத்தஜெனிக் ஃபார்முக்கு மாற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வேக்சின்ஸை வந்து தயார் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அ லைவ் வேக்சின்னு சொல்லுவோம். அப்போது ஒரு வைரஸை இல்லை ஒரு பாக்டீரியாவை உயிரோடு எடுத்து அதை ஜீன் லெவலில் என்ஜினியரிங் மாடிஃபை பண்ணி வேக்சின் தயாரிக்கக்கூடிய இந்த முறையை தான் நம்ம attenuated recombinant vaccine அப்படின்னு சொல்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட்? இதுக்கு எக்ஸாம்பிள் புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க, யூ கேன் ரைட் டவுன் MMR வேக்சின். நான் எம்எம்ஆர்னு மட்டும் தான் போட்டிருப்பேன், நீ வேக்சின்ங்கிறத ஆட் பண்ணிக்கோ. ஓகேவா? MMRங்கிறது மீசல் மம்ஸ் ரூபெல்லா, மீசல்ஸ் மம்ஸ் ரூபெல்லா. இது வைரஸுக்கான வேக்சின். பாக்டீரியாக்கான வேக்சின் என்ன அப்படின்னா BCG, கொஞ்சம் குழந்தை பிறந்த ஒரு சில மாதங்கள் போடுவாங்க இல்லையா, அது BCG வேக்சின். இதுவும் என்ன அப்படின்னா attenuated வேக்சின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் செப்பரேட் டாபிக் ஆஃப் which comes under this. இது கூட கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அடுத்து பார்த்தோன்னா DNA வேக்சின். The next is DNA வேக்சின். DNA வேக்சினை பொறுத்த வரைக்கும் 1990ல் it is a novel approach which tell about the genetic immunization சொல்லலாம்.
ஜெனட்டிக் லெவலில் ஒரு இம்யூனைசேஷனை கொடுக்கறது அப்படின்றது வந்து இந்த டிஎன்ஏ வேக்சின் மூலமாக தான் உருவாச்சு. எந்த இயரில் அப்படின்னு பார்த்தோன்னா 1990. இது ஒரு கதை மாதிரியே கொண்டு போகலாம். சரியா? இங்கே என்ன அப்படின்னா ஒரு டிஎன்ஏ மாலிகுல் இஸ் ஸ்டிமுலேட்டிங் தி இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஒரு டிஎன்ஏ மாலிகுல் போய் இம்யூனை என்ன பண்ண வைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ரெஸ்பான்ஸ் பண்ண வைக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி மூலமாக தே ஆர் ப்ரொடியூசிங் டிஎன்ஏ வேக்சின்ஸ். ஓகே, இது எப்படி மிஸ் தயாரிக்கிறது அப்படின்னா இப்போது நான் தான் இப்போ எனக்குள்ளே ஒரு சம்திங் ஒரு வேக்சினை வந்து இன்ஜெக்ட் பண்ணணும், டிஎன்ஏ வேக்சினை பண்ணணும் அப்படின்னா இப்போ என்ன ஒரு அனிமல் ஆகட்டும் இல்லை ஹியூமன் ஆகட்டும் இப்போ நம்ம எடுத்துக்கலாம். சரியா? இப்போ நீ ஒரு பேத்தஜன் அப்படின்னு வச்சுக்கிட்ட இல்லை ஒரு பாக்டீரியா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பாக்டீரியா இப்போ சால்மனெல்லா டைஃப்னு வச்சுக்கலாம். சால்மனெல்லா டைஃபு எனக்குள்ளே என்டர் ஆகி இன்ஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா எனக்கு என்ன வரும்? டைஃபாய்டு வரும் இல்லையா? அப்போது அந்த சால்மனெல்லா டைஃபியில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவை நம்ம எடுக்கிறோம். சரியா? அந்த டிஎன்ஏ என்ன பண்ணும்? ஒரு ப்ரோட்டீனை சிந்தசைஸ் பண்ணி இந்த ப்ரோட்டீன் மூலமாக தான் நம்ம பாடியில் என்ன வரும்? அந்த டிசீஸ் வரும் இல்லையா? அப்போ அந்த பர்டிகுலர் டிஎன்ஏவை எடுத்து ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி மூலமாக ஈக்குவலைன்னு சொல்லலையா எச்சரிச்சியா கோலியோட ரவுண்ட்ஸ் டிஎன்ஏக்கு பேர் என்ன? பிளாஸ்மிட். இன்சுலின் ஞாபகப்படுத்தி பாரு. நமக்கு எதை சிந்தசைஸ் பண்ணுமோ அதோட டிஎன்ஏவை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்குவோம். இங்கேருந்து பிளாஸ்மிடை எடுக்கிறோம். ரெண்டையும் மர்ஜ் பண்ணும்போது என்ன டிஎன்ஏ உருவாகுது? ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ இல்லையா? அப்போது எந்த ஒரு பேத்தஜன் டிசீஸ் காஸ் பண்ணுதோ அதோட டிஎன்ஏவை எடுத்து பிளாஸ்மிட் கூட என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்சர்ட் பண்ணி we are making it as a rDNA. இந்த rDNAவை இப்போ அந்த ஹியூமன்குள்ளேயோ இல்லை அனிமல்குள்ளேயோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்சர்ட் பண்ணிடுறாங்க. சரியா? இப்போ சால்மனெல்லா டைஃபியை உருவாக்கக்கூடிய அந்த ஜீனு என் பாடிக்குள்ளே என்டர் ஆயிடுச்சு. எது மூலமாக? பிளாஸ்மிட் மூலமாக என்டர் ஆயிடுச்சு. தனியாக ஐசோலேட் பண்ணி பிரித்து பிளாஸ்மிட் கூட ரீகம்பைன் பண்ணி என் பாடிக்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டாங்க. இப்போது அந்த சால்மனெல்லா டைஃபியை உருவாக்கக்கூடிய டிஎன்ஏ என் பாடிக்குள்ளே போனோன்னு என்ன ஆகும்? இட் ஸ்டார்ட் டு ப்ரொடியூஸ் ஆன்டிஜன் இல்லையா? அந்த ஆன்டிஜன் தான் நோயை உருவாக்குது. அந்த ஆன்டிஜனை வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அந்த ஆன்டிஜன் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த செல்லோட சர்ஃபேஸில் வந்து இட் வில் பி ஸ்லோ. இந்த இடத்துல பார்த்துக்கோ. இப்போது இது வந்து டிஎன்ஏ. எதுக்கான டிஎன்ஏ? சால்மனெல்லா டைஃபி உருவாக்குறதுக்கான டிஎன்ஏ. இதை நான் என்ன பண்ணுறேன்? பிளாஸ்மிட் கூட கம்பைன் பண்ணுறேன். திஸ் இஸ் அ பிளாஸ்மிட் இல்லையா? அப்போது அந்த பிளாஸ்மிட் இப்படி வந்துடுது. அதில் வந்து பார்த்தா அப்படின்னா இந்த பர்டிகுலர் சால்மனெல்லா டைஃபி உருவாக்கக்கூடிய டிஎன்ஏ அட்டாச் பண்ணிட்டேன். இதை என் பாடிக்குள்ளே என்டர் ஆன உடனே இது வந்து ஒரு செல்லை இன்ஃபெக்ட் பண்ணுது. அந்த செல்லை இப்போ நான் க்ரீன் கலரில் இங்கே போடுறேன். சரியா? இப்போது இந்த ஜீன் என்ன பண்ணும்? இதுக்கான ப்ரோட்டீனை சிந்தசைஸ் பண்ணும். நோய் உருவாக்கக்கூடிய அந்த ஜீன் என்ன பண்ணும்? ப்ரோட்டீன் என்ன பண்ணும்? சிந்தசைஸ் பண்ணும். அப்படி சிந்தசைஸ் பண்ண ஆன்டிஜன் இந்த செல்லோட சர்ஃபேஸில் போய் ஃப்ளோட் ஆகுது. எங்கே ஃப்ளோட் ஆகுது? செல்லோட சர்ஃபேஸில் வந்து ஃப்ளோட் ஆகுது. அப்படி ஃப்ளோட் ஆகும்போது நம்ம இம்யூனை தூண்டி விடுது. ஒரு ஆன்டிஜன் உள்ளே ப்ரெசென்ட் ஆகிட்டாலே நம்ம பாடி என்ன பண்ணும்? இம்யூன் என்ன பண்ணும்? ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணும் இல்லையா? அப்போது இங்கே இருக்கக்கூடிய ஆன்டிஜனை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக அவர் இம்யூன் இஸ் கெட்டிங் ஸ்டிமுலேட்டட் அண்ட் ப்ரொடியூஸ் ஆன்டிபாடி. தே ஒர்க்ஸ் த ஆன்டிபாடின்னு கொடுத்துருப்பாங்க. இட் ப்ரொடியூஸ் அ ஆன்டிபாடி. அந்த ஆன்டிபாடி போய் இந்த ஆன்டிஜன் கூட ஃபைட் பண்ணி இந்த ஆன்டிஜன்ஸ் என்ன பண்ணிடுது? டெஸ்ட்ராய் பண்ணி செல்லை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடுது. இதுதான் என்ன வேக்சின்னா டிஎன்ஏ வேக்சின்னு சொல்கிறோம். புரிஞ்சிச்சு இல்லையா? ஒரு நோயை உண்டாக்கக்கூடிய ஆர்கானிசம்லேருந்து அந்த டிஎன்ஏவையே எடுத்து ரீகாம்பினன்ட் மெத்தடில் மாற்றி அந்த ஆர்கானிசம்குள்ளே நம்ம இன்ஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா அது போய் அதுக்கான ஆன்டிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுது செல்லோட சர்ஃபேஸில். அப்போ நம்ம இம்யூன் தூண்டப்பட்டு ஆன்டிபாடி போய் இந்த ஆன்டிஜனை ஃபைட் பண்ணி அழிச்சிருது. நீ கேட்கலாம், மிஸ் டிசீஸை உருவாக்கக்கூடிய டிஎன்ஏவே பாடிக்குள்ள நம்ம இன்ஜெக்ட் பண்ணிட்டோம், அப்போ அது போய் உள்ள டிசீஸை உருவாக்காதா அப்படின்னு கேட்டால் உருவாக்காது. ஏன் அப்படின்னு கேட்டால் அப்படின்னா we are sending only a few copies of genes. அந்த டிசீஸ் உருவாக்கக்கூடிய ஃபியூ காப்பீஸை மட்டும்தான் நம்ம உள்ளே வந்து மாடிஃபை பண்ணுறதுனால அங்கே என்ன வராது அப்படின்னா டிசீஸ் வந்து வராது. அது 2 மார்க்கில் கேட்பாங்க. நோட் டவுன் பண்ணிக்கும். ஓகேவா? அடுத்து இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா இட் இஸ் ஈஸி அண்ட் இன்எக்ஸ்பென்சிவ். அதிக அளவில் இதுக்கு செலவு தேவை கிடையாது. ஆஸ் வெல் அஸ் இது ரொம்ப ஈஸியான மெத்தட் கூட. எதுக்காக அப்படின்னா டு டிசைன் த பர்டிகுலர் திங் அண்ட் டு ப்ரொடியூஸ் த திங். ஓகே, அந்த வேக்ஸை டிசைன் பண்ணுறதுக்காகட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி, அதே நேரத்தில் ரொம்ப இன்எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ தட் இஸ் அபவுட் திஸ். இதோட எக்ஸாம்பிள் புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க, நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோ. எபெக்ஸ் IHN. எபெக்ஸ் IHN. another was ONSEP. another one is ONSEP. இது என்ன மிஸ் தெரியாத ஒரு இதாக இருக்குது அப்படின்னா இது நமக்கானது கிடையாது. இட் இஸ் ஃபார் வெட்டினரி அனிமல்ஸுக்கான
வேக்சின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஹியூமனுக்கு டிஎன்ஏ வேக்சின் கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இது வரைக்கும் கிடையாது. இட் இஸ் ரிசர்ச்சஸ் போய்கிட்டு இருக்கு. அதுக்கான அப்ரூவல் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்துடுச்சு அப்படின்னா இட் வில் பி இட்ஸ் அ கிரேட் பிரேக் த்ரூ இன் அவர் மெடிசன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ தட் இஸ் அபவுட் திஸ் வேக்சின்ஸ், டைப்ஸ் ஆஃப் வேக்சின்ஸ்னு சொல்கிறோம். ஸோ வேக்சின்ஸை உனக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கதை மாதிரி சொல்லியாச்சு, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த நியூ டெக்னிக் மெத்தட்ஸில் நம்ம வேக்சின்ஸை தயாரித்த அப்படின்னா அதுக்குன்னு குறிப்பிட்ட டெஃபினட் அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இதை தனியாக 3 மார்க்கில் கேட்பாங்க. அப்படி என்ன அட்வான்டேஜஸ், இந்த பர்டிகுலர் மெத்தட்ஸ் மூலமாக வேக்சின்ஸை தயாரித்தோம் அப்படின்னா என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னா இட் கேன் ப்ரொடியூஸ் அ டார்கெட் ப்ரோட்டீன். நமக்கு தேவையான ஒரு குறிப்பிட்ட ப்ரோட்டீன் டார்கெட்னா நமக்கு தேவையான ப்ரோட்டீனை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ரெண்டாவது பார்த்தா அப்படின்னா லாங் லாஸ்டிங் இம்யூன், அதாவது மெமரி வந்து இட் பி ஃபார் எவர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் எனக்கு டைஃபாய்டு வந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஆன்டிபாடி என் உடம்புல ஆல்ரெடி ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். அப்போ இனி 10 வருஷம் கழிச்சு அந்த டைஃபாய்டு வந்தாலுமே அதை உடனே என் பாடிக்குள்ளே என்டர் ஆனே என் பாடி என்ன பண்ணும், இது அன்னைக்கு வந்தது தானே அப்படின்னா அதுக்கான குறிப்பிட்ட ஆன்டிபாடியை செக்ரேட் பண்ணி அதை டெஸ்ட்ராய் பண்ணிடும். அந்த மாதிரி லாங் லாஸ்டிங் இம்யூனிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். த நெக்ஸ்ட் திங் இஸ் ட்ரிகர் இம்யூன் ரெஸ்பான்ஸ். இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்து தூண்டி விடுது. எதுக்கான இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பேத்தஜன், ஸ்பெசிஃபிக் பேத்தஜனுக்கான இம்யூன் ரெஸ்பான்ஸை தூண்டி விடுது. சைடு எஃபெக்ட்ஸும் பார்த்து அப்படின்னா இட் வில் பி லெஸ், டாக்ஸிக் சைடு எஃபெக்ட்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, இட் வில் பி லெஸ் இன் திஸ் டெக்னிக்ஸ். ஓகே, ஸோ தட்ஸ் அபவுட் த அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் கீழே ஒரு சின்ன பேரா கொடுத்துருப்பாங்க, அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் அபவுட் ஹெப்பாட்டிஸ் பி. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஹெப்பாட்டிஸ் பிங்கிறது என்னது, இட் இஸ் அ சப்யூனிட் வேக்சின் இல்லையா. அப்போ இங்கே ஹெப்பாட்டிஸ் பி வேக்சின் அப்படிங்கிறது பார்த்தா அப்படின்னா இட் இஸ் ஆறுங்கிறது ரீகாம்பினேட், இட் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் அ சப்யூனிட் வேக்சின் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படி தயாரிச்சாங்க, எப்படி ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா த்ரூ த குளோனிங் ஆஃப் ஹெப்பாட்டிஸ் பி ஆன்டிஜன். சர்ஃபேஸ் ஆன்டிஜன், சர்ஃபேஸ் இருக்கக்கூடிய அந்த ஆன்டிஜனோட அந்த ஹெப்பாட்டிஸ் பி ஆன்டிஜனை வந்து HBS ஏஜின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஹெப்பாட்டிஸ் பி சர்ஃபேஸ் ஆன்டிஜன் ஜீனை வச்சு தான் இதை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா தயாரித்தாங்க அப்படின்னு சொல்கிறோம். எதோட சர்ஃபேஸ் இருக்க ஆன்டிஜன் அப்படின்னா ஈஸ்ட். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அ ஹெப்பாட்டிஸ் பி வேக்சின். இதை எப்படி கல்ச்சர் பண்ணாங்கிறது உங்கள் புக்கில் அந்த டயக்ராமெட்டிக்காக இன்சுலின் மாதிரியே கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹெப்பாட்டிஸ் பி வேக்சின் தான் ஃபஸ்ட்டு உருவான சிந்தட்டிக் வேக்சின். சிந்தட்டிக்னா ஆர்டிஃபிஷியலாக ப்ரொடியூஸ் பண்ண வேக்சின் இந்த இயர் 1997. ஸோ இந்த வேக்சின் பார்த்தா அப்படின்னா மார்க்கெட்டில் என்னென்ன ட்ரேட் நேமில் வந்து வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா the one is Recombivac's, the second is Engerix B. இதெல்லாம் 2 மார்க்கில் கேட்கலாம், நோட் டவுன் பண்ணிக்கும். சார் இந்தியா இஸ் த 4th country அப்படின்னு சொல்லுவோம். எதில் 4th country அப்படின்னா இண்டிஜினியஸ் ஹெப்பாட்டிஸ் பி வேக்சினை சிந்தசிஸ் பண்ணுறது. இண்டிஜினியஸ் அப்படின்னா இப்போ சொந்தமாகவே நம்ம நாட்டிலேயே நாமளே அந்த மருந்தை தயாரிக்கக்கூடிய உரிமை 4வது இடத்துல யார் இருக்கும் அப்படின்னா நாம தான் இருக்கும். அப்போ முதல் 3 இடம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த USA, France and Belgium. இவங்களுக்கு அப்புறம் the India is synthesizing the own hepatitis B vaccine அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இது சிந்தசிஸ் பண்ணக்கூடிய மெத்தடு எனக்கு சிம்பிளாக போட்டு காட்டுறேன் பாரு. சி திஸ் இஸ் ஆக்சுவலி இப்போ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இப்படி இருக்கக்கூடிய வேக்சினை இப்போ இந்த டிஎன்ஏ, ஓகேவா, இந்த டிஎன்ஏ வந்து பார்த்தா அப்படின்னா ஹெப்பாட்டிஸ் பியை காஸ் பண்ணக்கூடிய ஒரு இதுன்னு வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தா அப்படின்னா எச்சரிஷியா கோலை. எச்சரிஷியா கோலை என்ன இருக்கும் ஆக்சுவலாக இங்கே we have some bacteria, main bacteria and plasmid and the plasmid. இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம், we all know very well என்ன நடக்குதுங்க, பிளாஸ்மிடை ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் யூஸ் பண்ணி ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் யூஸ் பண்ணி கட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல இந்த டிஎன்ஏவை சின்ன சின்ன துண்டுகளாக ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் யூஸ் பண்ணி கட் பண்ணியிருக்கோம். இப்போ டிஎன்ஏ லிகேஸ் யூஸ் பண்ணி பிளாஸ்மிட் கூட இந்த சர்ஃபேஸ் ஆன்டிஜனை என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அட்டாச் பண்ணிடும். இது என்னது, ஆர்டிஎன்ஏ. என்ன டிஎன்ஏ, ஆர்டிஎன்ஏ. இப்போ இந்த ஆர்டிஎன்ஏவை ஒரு ஈகோலைக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to inject. அது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா it will be like this. அப்போ இந்த பாக்டீரியாவுக்கு பேர் என்ன பாக்டீரியா, ரீகாம்பினன்ட் பாக்டீரியா. ஏன்னா ஆர்டிஎன்ஏவை உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இதை ஆல்ரெடி பார்த்தா அப்படின்னா நம்மளுடைய இன்சுலின் மாதிரியே தான் வரும். ஃபர்மெண்டேஷன் டேங்க்கில் வச்சு we are cloning. என்ன டேங்க்கு, ஃபர்மெண்டேஷன் டேங்க்கில் வச்சு க்ளோன் பண்ணுறோம். அப்போது எச்சரிஷியா கோலைன்னு இருக்கும். இதில் இப்போ நான் டிஎன்ஏ ரீகாம்பினண்ட்டை மட்டும் போடுறேன். இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ என்ன பண்ண ஆரம்பிச்சிருது அப்படின்னா இட் வில் பி க்ளோனிங், மல்டிப்ளை ஆக ஆரம்பிச்சது. இந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். இப்போது இதை தனியாக இந்த ஒன்று நான் எடுத்து போடுறேன், எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா see it will be like this. It will be start to produce the
ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் ஹியர் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, ஹெப்படைட்டிஸ் பி வேக்சினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்கிறோம். அண்டர்ஸ்டுட்? ஸோ தட் இஸ் அபவுட் இப்போ ஈக்குவல் இது ஸ்கொயரில் வராது, ஸ்பேஸில் அதனால் ஸ்கொயர் மாதிரி வந்திருக்கு. இப்படி இதில் இந்த ஒன்றை மட்டும் நான் எடுத்து காமிச்சிருக்கேன். க்ளோனிங் பண்ணும்பொழுது இந்த பர்டிகுலர் என்ன பண்ணிடுது அப்படின்னு பார்த்தோன்னா இதுதான் ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின், இதை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ அந்த ஹெப்படைட்டிஸ் பி வேக்சினை எடுத்து பியூரிஃபை பண்ணி என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா தே ஆர் யூசிங். ஓகே, ஸோ இதுதான் வந்து சிந்தசிஸ் ஆஃப் திஸ் ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின்னு சொல்கிறோம். தட் இஸ் அபவுட் த வாட் சப்யூனிட் வேக்சினோட எக்ஸாம்பிள். ஸோ இதையும் பார்த்து வச்சுக்கோங்க, அதாவது நீயே ஓனாகவே இந்த மாதிரி போடலாம். ஓகே, ஸோ இட் இஸ் பர்டிகுலர் ஹெப்படைட்டிஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்த ஆன்டிஜெனுக்கான டிஎன்ஏ. இது வந்து நம்மளுடைய நார்மல் ஈக்கோலை இதை கம்பைன் பண்ணும்போது ரீகாமினன்ட் டிஎன்ஏ வருது, ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் யூஸ் பண்ணி கட் பண்ணி டிஎன்ஏ லிகேஸ் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கோம். திரும்ப இது ஒரு ஈக்கோலைக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறோம், இதை ரீகாமினன்ட் பாக்டீரியம்னு சொல்கிறோம். ஃபெர்மெண்டேஷன் டேங்க்ல வச்சு மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ண உடனே பார்த்தோம் அப்படின்னா அந்த வேக்சினை ப்ரொடியூஸ் பண்ணுது, பியூரிஃபை கல்ச்சர் பண்ணி பியூரிஃபை பண்ணிடுறாங்க. ஓகேவா? ஸோ தட் இஸ் அபவுட் திஸ் வேக்சின். ஸோ இந்த வேக்சினில் உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தா அப்படின்னா இதுலேயே இன்னொரு உனக்கு வாட் இஸ் தட் ஒரு டூ யூ நோ இருக்கும். இட் இஸ் அபவுட் எடிபிள் வேக்சின். எடிபிள் வேக்சின் என்னென்னா எடிபிள்னா லைக் சாப்பிட்றது, ஈட்டிங். ஓகேவா? அதாவது ஓரல் வாய் வழியாக விடுற வேக்சின்ஸை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மூலமாக மொலிகுலர் ஃபார்மிங் மெத்தடை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சதா என்ன அப்படின்னா இந்த எடிபிள் வேக்சின்னு சொல்லுவோம். இந்த வேக்சினுக்கான செலக்டட் ஜீனை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பிளான்ட்ல இன்சர்ட் பண்ணுறாங்க. அப்படி இன்சர்ட் பண்ண பிளான்ட்டு டிரான்ஸ்ஜீனிக் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த டிரான்ஸ்ஜீனிக் பிளான்ட்டு அந்த ஜீன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அதுக்கான ப்ரோட்டீனை வந்து சிந்தசைஸ் பண்ணுது. இப்படி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அந்த எடிபிள் வேக்சின்ஸை வந்து குழந்தைங்களுக்கு வாய் வழியாக விடுவாங்க இல்லையா, அந்த வேக்சின் வந்து தயாரிக்கப்படுது. அப்போ இந்த எடிபிள் வேக்சின் வந்து எதோட டார்கெட்டட் அப்படின்னு பார்த்தோன்னா இது மெயினாக அந்த மியூக்கஸ் ஏரியாவை தான் டார்கெட் பண்ணும். மியூக்கஸ் வந்து நமக்கு ரெஸ்பிரேட்டரி, டைஜஸ்டிவ், லைக் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ல இருக்கக்கூடிய மியூக்கஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த மியூக்கஸை தான் டார்கெட் பண்ணுது. அப்படி டார்கெட் பண்ணும்போது இது மெயினாக எந்த இம்யூன் ரெஸ்பான்ஸை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடியது அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று சிஸ்டமிக், இன்னொன்று மியூக்கஸ் ஏரியான்னு கொடுத்துருப்பாங்க. மியூக்கஸ் இருக்கக்கூடிய பார்ட்டு சிஸ்டமிக் அப்படிங்கிறது நம்ம பாடியில். ஓகேவா? ஸோ பாடியில் ஜென்ரலாக இம்யூன் ரெஸ்பான்ஸை தூண்டக்கூடியதான் அந்த எடிபிள் வேக்சின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எடிபிள் வேக்சின்ஸை பொறுத்த வரைக்கும் ஹியூமனுக்காகட்டும் இல்லை அனிமல்ஸுக்காகட்டும் வரக்கூடிய டிசீஸஸை வந்து க்யூர் பண்ணுறதுக்கான எடிபிள் வேக்சின்ஸ் வந்து நிறையா இருக்குது. லைக் ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸு, காலரா, ஸோ இந்த மாதிரி வந்து டிசீஸை க்யூர் பண்ணக்கூடிய எடிபிள் வேக்சின்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. காலரா, டைஃபாய்ட், ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ், ஹெப்பாட்டிட்டிஸ் லைக் திஸ், இதுக்கான எடிபிள் வேக்சின்ஸ் எல்லாம் வந்து இட் வாஸ் அவைலபிள். ஓகே, ஸோ தட்ஸ் இட் அபவுட் திஸ் வேக்சின் பார்ட் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப ஈஸியான டாப்பிக்கோ ஜீன் தெராப்பி, ஜிடி. ஓகே, ஜீன் தெராப்பினா என்ன? தெராப்பினாலே நமக்கு தெரியும் ட்ரீட்மெண்ட் இல்லையா? அப்போ ஜீனை வச்சு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறீங்க? ஃபர்ஸ்ட் நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இதே கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸாமில் 2 மார்க்ல 3 மார்க்ல கேட்கலாம். If a person is having a hereditary disease, whether it can able to cure or not அப்படின்னு கேட்குறாங்க. If it is yes, how? Okay, yes, we can able to cure. அது என்ன மெத்தட் மூலமாக அப்படின்னு பார்த்தோன்னா ஜீன் தெராப்பி மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா க்யூர் பண்ணலாம்னு சொல்லுங்கள். ஜீன் தெராப்பிங்கிறீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் ஜெனட்டிக் டிசீஸ்க்கு, அதாவது ஹெரிடிட்டி டிசீஸ்க்கு காரணம் என்ன? அவங்க பாடியில் ஏதோ ஒரு ஜீன் மியூட்டேஷன் ஆயிருக்கும், ஏதோ ஒரு அல்லீல் மியூட்டேஷன் ஆயிருக்கலாம். அங்கே சம் சேஞ்சஸ் நடந்ததுனால தான் அவங்க ஃபீனோடைப் என்ன இருக்கும், மாறி இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போது அந்த ஜெனட்டிக் டிசீஸ்க்கு காரணமான அந்த மியூட்டன்ட் அல்லீல்ஸை இல்லை மியூட்டன்ட் ஜீனை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். எதை வச்சு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம்? ஒரு ஹெல்த்தி இண்டிவிஜுவல், ஒரு ஹெல்த்தி டோனர்லேருந்து ஒரு கரெக்டான ஜீனை வந்து எடுத்து அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ த கரெக்ட் ஜீன் இல்லை நார்மல் ஜீன் can be will be replace the one or more mutant alleles or the defected, ஓகேவா, இல்லை மியூட்டன்ட் ஜீன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்படி ரீப்ளேஸ் பண்ணும்பொழுது நம்ம கரெக்ட் ஜீனை உள்ளே இன்செர்ட் பண்ணிட்டோம்ல, பண்ணோன்னா அந்த ஜீன் என்ன பண்ணுது, அதுக்கான ப்ரோட்டீன் எக்ஸ்பிரஸ் ஆகும். அது எக்ஸ்பிரஸ் ஆகி அதுக்கான ப்ரோட்டீனை சிந்தசைஸ் பண்ணும் பொழுது அந்த ஃபீனோடைப் எப்படி இருக்கும், நார்மலாக எக்ஸ்பிரஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகும்? நார்மலாக எக்ஸ்பிரஸ் ஆகுங்கிறது தான் நம்மளுடைய ஜீன் தெராப்பி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஜீன் தெராப்பியை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் த டெஃபினேஷன் எழுதிடலாம் இல்லையா? ஸோ அப்போ இந்த ஜீன் தெராப்பி அப்படிங்கிறது பார்த்தா அப்படின்னா இவ்வளோ தான் உனக்கு. அடுத்து இந்த ஜீன் தெராப்பியை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு நார்மல் ஜீனை வந்து ஒரு டிஃபெக்டிவ் ஜீனை நான் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை அப்படின்னா we need a vector. வெக்டாரை யூஸ் பண்ணி தான் this treatment can be done அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ the main thrust தான் the main part அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த ஜீன் தெராப்பியோட மெயின் பார்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா
இந்த சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் இதை பற்றி நான் ஸ்டார்டிங்லேயே உனக்கு சொன்னேன். என்ன சொன்னேன்? மியூக்கஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் இது வந்து எஃபெக்ட் பண்ணும். தட் மீன்ஸ் லங்ஸ் டைஜஸ்டிவ் ட்ராக்டில் டிசீஸை காஸ் பண்ணுறது. அந்த ஃப்ளூயிட்ஸை வந்து ஸ்டிக்கியாக மாற்றும்லாம் சொன்னோம் இல்லையா, அப்படியே அந்த ப்ளக்அப் பண்ணிடும் அந்த டக்டை. ஓகே, ஸோ சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் ஆகட்டும், ஹீமோஃபிலியா ஆகட்டும், இது எல்லாமே சிங்கிள் ஜீன் மியூட்டேஷன் சொல்லுவாங்க. மியூட்டேஷனு சிங்கிள் ஜீன் மியூட்டேஷன். அப்படி மியூட்டேஷனால் உருவாகக்கூடிய இந்த டிசீஸஸை வந்து இந்த கரெக்டிவ் ஜீனை வச்சு, நார்மல் ஜீனை வச்சு க்யூர் பண்ணுறது தான் இதோட மெயின் பார்ட்டு அப்படின்னு சொல்கிறோம், ஒரு நோக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இந்த நெக்ஸ்ட் திங் இஸ் 2 ஸ்ட்ராட்டஜிஸ். ஆக்சுவலாக இந்த ஜீன் தெராப்பி அப்படின்னு எடுத்துக்கிட்டு அப்படின்னு பண்ணால், இப்போ ஜெனட்டிக் டிஸார்டரே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மக்களை பொறுத்த வரைக்கும் பீப்புள்ஸ்க்கு வந்து இந்த ஜெனட்டிக் டிஸார்டர் க்யூர் பண்ணுறதுக்கு ஒரு வழியே கிடையாது. தேர் இஸ் நோ எனி எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட். அப்போ அவங்களுக்கு எதுதான் பாசிபிலிட்டி அப்படின்னா, திஸ் ஜீன் தெராப்பி இஸ் த ஒன்லி ஒன் பாசிபிலிட்டி டு க்யூர் த ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் 2 ஸ்ட்ராட்டஜிஸ். அந்த திட்டம்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஜீன் தெராப்பியை பொறுத்த வரைக்கும் அதுக்கான 2 ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, இந்த ஜீன் ஆகுமெண்டேஷன், ஜீன் இன்ஹிபிஷன் தெராப்பி. ஓகே, இது 3 மார்க்கில் கேட்பாங்க. ஜீன் ஆகுமெண்டேஷன்னா என்ன, ஜீன் இன்ஹிபிஷன் தெராப்பினா என்ன, தெளிவாக ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கும். ஜீன் ஆகுமெண்டேஷன்னா என்ன அப்படின்னு கேட்டேன்னா, இப்போது ஒரு டிஃபெக்டிவ் ஜீன் இருக்குது சரியா, அந்த டிஃபெக்டிவ் ஜீனை நான் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா அங்கே என்ன பண்ண போகிறோம், ஒரு நார்மல் ஜீனை பாடிக்குள்ளே இன்சர்ட் பண்ணி இட் இஸ் ரீப்ளேசிங் த பர்டிகுலர் டிஃபெக்டிவ் ஜீன். இல்லை லாஸ்ட் திங், ஏதோ ஒரு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஜீன், ஃபங்க்ஷன் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஜீனை இல்லை டிஃபெக்டிவ் ஜீனை ஒரு நார்மல் ஜீனை வச்சு ரீப்ளேஸ் பண்ண போகிறது ஜீன் ஆகுமெண்டேஷன். புரிஞ்சிச்சு இல்லையா? ஜீன் இன்ஹிபிஷன் தெராப்பினா என்னன்னு கேட்டேன்னா, நம்ம பாடியில் ஏதோ ஒரு டாமினன்ட் ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகிறதுனால தான் அந்த நோய் வந்திருக்கு. அந்த டாமினன்ட் ஜீனை கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க. எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க? நான் மேலே சொன்னது இன்சர்ஷன் ஆஃப் டிஎன்ஏ இன்டு அ ஜீனோம் இல்லையா, ஒரு ஜீனோம்குள்ளே ஒரு டிஎன்ஏவை இன்சர்ட் பண்ணுறோம், ஒரு ஜீனை இன்சர்ட் பண்ணுறோம். அப்படி இன்சர்ட் பண்ணும்போது இட் இஸ் ரீப்ளேசிங் த டிஃபெக்டிவ் ஜீன், ரீப்ளேசிங் த டிஃபெக்டிவ் ஜீன். அது ஜீன் ஆகுமெண்டேஷன். இந்த ஜீன் இன்ஹிபிஷனுங்கிறது என்ன அப்படின்னா, டாமினன்ட் ஜீனோட எக்ஸ்பிரஷனை கண்ட்ரோல் பண்ணுறோம். எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம்? பை இன்சர்ட்டிங் த ஆன்டிசென்ஸ் ஜீன். அது என்னென்ன ஆன்டிசென்ஸ் ஜீன்னு கேட்டேன் அப்படின்னா, உனக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இந்த இடத்துல ஒரு டபுள் ஸ்ட்ராண்ட் டிஆர்என்ஏ ஒரு எம்ஆர்என்ஏவை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. நம்ம ஸ்டார்டிங்லேயே படிச்சிருக்கோம், ஒரு சிங்கிள் ஸ்ட்ராண்ட் இருந்தால் மட்டும்தான், டிஎன்ஏ ஒரு சிங்கிள் ஸ்ட்ராண்டாக இருந்தால் மட்டும்தான் அது காம்ப்ளிமெண்ட்ரி கூட ஸ்ட்ராண்ட் ஆகி இந்த எம்ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் பண்ணி ப்ரோட்டீனை சிந்தசைஸ் பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ ஏன் எம்ஆர்என்ஏ சிங்கிள் ஸ்ட்ராண்டாக இருக்குது, ப்ரோட்டீனை சிந்தசைஸ் பண்ணுறதுக்குன்னு பார்த்தோம். இப்போ இட் இஸ் அ டபுள் ஸ்ட்ராண்ட், அங்கே என்ன பண்ணாது, இட் கான் ப்ரொடியூஸ் அ ப்ரோட்டீன் இல்லையா. அப்போது சென்ஸ் ஜீனுங்கிறது கோடிங் பார்ட், ஆன்டி சென்ஸுங்கிறது ஆன்டி அகெயின்ஸ்ட், கோடிங் அகெயின்ஸ்ட் என்னது நான் கோடிங் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது இந்த எம்ஆர்என்ஏ என்ன ஆகும், ஆன்டிசென்ஸ் ஜீனை உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது இப்போ இங்கே ATGCன்னு இருக்குது அப்படின்னா இதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு ஸ்ட்ராண்டை உருவாக்கிடும். அப்போ இங்கே ஏக்கு என்ன வரும், T வராது இல்லையா, யாருன்னு யூ தான் வரும். ஏக்கு என்ன வரும், யூ, யூக்கு என்ன வரும், ஏ, ஜிக்கு சி, சிக்கு ஜி. இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிமெண்ட் ஸ்ட்ராண்ட் வந்து அங்கே உருவாயிடுது. ஆன்டிசென்ஸ் ஜீன் வந்து அதை உருவாக்கிடுது. அப்படி உருவாகிறதுனால திஸ் எம்ஆர்என்ஏ பிகம்ஸ் அ டபுள் ஸ்டாண்டர்ட். ஸோ இட் கான் சிந்தசைஸ் அ பர்டிகுலர் ப்ரோட்டீன். அந்த பர்டிகுலர் ப்ரோட்டீன் சிந்தசைஸ் ஆகலை அப்படின்னா அந்த டாமினன்ட் ஜீன் என்ன ஆகாது, எக்ஸ்பிரஸ் ஆகாது. டாமினன்ட் ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகலை அப்படின்னா அவங்களுக்கு அந்த நோய் வந்து குணமாயிடுச்சு, phenotype will be normal அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ that is about the gene inhibition therapy. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். The next thing is the gene therapy பொறுத்த வரைக்கும் it has a 2 approaches, the main 2 typesனே சொல்லலாம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா somatic cell gene therapy, germline gene therapy. ஓகே, இதோட டிஃப்ரென்ஸ் உனக்கு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது 3 மார்க்கில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சொமேட்டிக் செல் ஜீன் தெராப்பினா என்ன அப்படின்னா, சொமேட்டிக் பாடி செல்ஸில் ரீப்ரொடக்டிவ் செல்ஸ் இல்லாமல் பாடி செல்ஸில் ஒரு நார்மல் ஜீன் இல்லை நார்மல் டிஎன்ஏவை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரிப்பேர் ஆகிருக்கக்கூடிய டிஃபெக்டாக இருக்கக்கூடிய ஜீனை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க, பெர்மனண்ட்டாகவே ரீப்ளேஸ் பண்ணிடுறாங்க. இது சொமேட்டிக் செல் ஜீன் தெராப்பி. இட் டஸ் நாட் பாஸ் டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். நமக்கு தெரியும் சொமேட்டிக் செல்ஸ் டஸ் நாட் பாஸ் டு த சக்ஸசிவ் ஜென்ரேஷன்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா. அடுத்து ஜெர்ம்லைன் ஜீன் தெராப்பியை பொறுத்த வரைக்கும் ரீப்ரொடக்டிவ் செல்ஸுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிஃபெக்டான ஒரு ரீப்ரொடக்டிவ் செல் எக்காக இருக்கலாம் இல்லை ஸ்பெர்மாக இருக்கலாம், அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா தே வேர் இன்செட்டிங் அ நார்மல் ஜீன். அப்படி பண்ணும் பொழுது அந்த பர்டிகுலர் கரெக்ஷன் என்ன ஆகுனா அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து இட் வில் பி கிராஸ். இதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜெர்ம்லைன் ஜீன் தெராப்பின்னு சொல்லலாம். இப்போ பாக்ஸை வச்சு பார்க்குறோம்.
therapeutic gene is inserted into a somatic cells. First point. இங்க therapeutic gene is inserted into a germline, reproductive cells. Second line பாரு, it can be isolated from எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, it can be inserted in எதெல்லாம் somatic cells, bone marrow கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ லைக் திஸ் இதெல்லாம் somatic cellsன்னு சொல்லலாம். இங்கே ரீப்ரொடக்டிவ்னாலே எக் ஸ்பெர்ம் தான். அடுத்த தேர்ட் பாயிண்ட் பார்த்தோன்னா it does not pass to a successive, நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இது என்ன ஆகாது, பாஸ் ஆகாது. இங்கே germline என்ன ஆகும், it will be passed to a next generation, successive generation, அடுத்தடுத்த தலைமுறைக்கு அது கடத்தப்படும்னு சொல்லும். இது 3 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் வரும், நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகேவா, தட்ஸ் இட். அடுத்த ஸ்டெப்ஸ் பார்த்தோன்னா இது கண்டினியூஸ் பேராகிராஃபாக தான் கொடுத்துருப்பாங்க. இந்த ஜீன் தெராப்பியில் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு எனக்கு எந்த ஜீன் வேணுமோ அந்த டிசையர்ட் ஜீனை, எது கரெக்டிவ் நார்மல் ஜீன் நான் இன்சர்ட் பண்ணுமோ அந்த ஜீனை ஃபஸ்ட்டு ஐசோலேட் பண்ணி எடுத்துரும். ஐசோலேட் பண்ணதுக்கப்புறம் அதை நிறையா காப்பீஸ் உருவாக்கும், மேக்கிங் அ மெனி காப்பீஸ். ஓகே, அது காப்பீஸ் உருவானதுக்கப்புறம் இன்சர்ட்டிங் இன்டு த டார்கெட்டட் செல்ஸ், எந்த செல்லுக்குள்ளே எந்த அனிமல் எந்த ஆர்கான்சத்துக்குள்ளே நம்ம அனுப்பணுமோ அந்த அனிமலில் அந்த டார்கெட் செல் இருக்கு இல்லையா, அந்த செல்லில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்சர்ட் பண்ணுறாங்க. அப்படி இன்சர்ட் பண்ண உடனே அந்த செல் என்ன பண்ணுது, அந்த ஜீன் அந்த செல் இருக்கக்கூடிய அந்த ஜீன் போய் அதுக்கான ப்ரோட்டீனை வந்து சிந்தசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருது. தென் phenotype will be normal அப்படின்னு சொல்லும். இதுலேயே நிறையா இருக்குது, இன் வைவோ எக்ஸ் வைவோன்னு இருக்குது. இன் வைவோ அப்படின்னா அவங்க பாடிக்குள்ளேயே ஜீன், இன் வைவோ ஜீன் தெரப்பி, எக்ஸ் வைவோ ஜீன் தெரப்பி. இன் வைவோ அப்படிங்கிறது பாடிக்குள்ளேயே அந்த ஜீனை வந்து இன்சர்ட் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணுறது இன் வைவோ. எக்ஸ் வைவோங்கிறது அந்த செல்லை தனியாக எடுத்து ஒரு லெபார்ட்டரி கல்ச்சர் மீடியமில் வச்சு அதை ட்ரீட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க பாடிக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறது வந்து எக்ஸ் வைவோன்னு சொல்லுவோம். இட் வாண்ட் பி இன் யுவர் புக். ஓகே, ஸோ தட் இஸ் அபவுட் திஸ். அடுத்து பார்த்தா அப்படின்னா இந்த ஜீன் தெராபிஸ்ட்டை பற்றி சொல்லியிருப்பாங்க. அந்த 3 பாயிண்ட் நான் இங்கே எழுதலை, அது கதை மாதிரி சொல்கிறேன். அதையும் 3 மார்க் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கும். ஒரு ஜீன் தெராபிஸ்ட் எதெல்லாம் வந்து கவனிக்கணும், he want to ensure the main thing, essential things அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தா the 3 things he want to notify. The first is, அவர் எந்த ஜீனை ஒரு ஹியூமனுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறாரோ அந்த ஜீன் அந்த ஹியூமனுக்கு அந்த ஆர்கானிசத்துக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அது ஹார்ம்லெஸ் தான் அப்படிங்கிறத அவர் உறுதிப்படுத்திக்கணும். ஓகேவா. இந்த செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஜீன் வந்து அவங்க பாடியில் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்பிரஸ் ஆகுதான்னு பண்ணணும். இப்போ ஒரு குழந்தை இருக்கு, சாப்பாடை போட்டு வச்சா சாப்பிடு அப்படின்னா வச்சுட்டு போயிட்டோன்னா சாப்பிடுமா, சாப்பிடாது. அப்போது அந்த சாப்பாடு அது சாப்பிட்டுச்சாங்கிறத நம்ம கவனிக்கணும் இல்லையா. அந்த மாதிரி அந்த ஜீன் உள்ளே இன்சர்ட் பண்ணது எக்ஸ்பிரஸ் ஆகுதா அப்படிங்கிறத அவங்க நோட்டிஃபை பண்ணணும். ஓகே, எக்ஸ்பிரஸ் ஆயிடுச்சு, எக்ஸ்பிரஸ் ஆகி அதுக்கான ப்ரோட்டீனும் சிந்தசைஸ் பண்ணும் இல்லையா. அப்படி சிந்தசைஸ் பண்ணும் பொழுது அந்த ஒரு ஹியூமன் ஹோஸ்டோட பாடியோட இம்யூன் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது, அதை அக்செப்ட் பண்ணிக்குதா இல்லை அதுக்கு அகெயின்ஸ்டாக செயல்படுதா அப்படிங்கிற 3 விஷயத்தையும் அவங்க வந்து நோட் டவுன் பண்ணணும். ஃபஸ்ட்டு இது ஹார்ம்ஃபுல்லாக இருக்கான்னு பார்க்கணும், ஹார்ம்லெஸ் தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ரெண்டாவது பார்த்தா அப்படின்னா அந்த பர்டிகுலர் இது எக்ஸ்பிரஸ் ஆகுதா, ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகுதான்னு பார்க்கணும். மூணாவது எக்ஸ்பிரஸ் ஆனோடனே சிந்தசைஸ் ஆகக்கூடிய ப்ரோட்டீனை இம்யூன் அக்செப்ட் பண்ணிக்குதா இல்லை அதை எதிர்த்து செயல்படுதாங்கிறத நோட் டவுன் பண்ணும். இது யாரோட வேலை, ஜீன் தெராபிஸ்டோட வேலை. ஓகேவா. ஸோ தட் இஸ் அபவுட் திஸ். அதுக்கடுத்து பார்த்தா அப்படின்னா ஒரு டூயூனோ இருக்கும். இந்த டூயூனோலேருந்து அடிக்கடி நிறையா கொஸ்டின் கேட்பாங்க. இந்த கதை மாதிரியே சொல்கிறேன், ஜஸ்ட் லிசன் டு மீ. ஓகே, த ஃபர்ஸ்ட் இஸ் ஒரு கிளினிக்கல் லெவலில் மெடிக்கல் லெவலில் இந்த ஜீன் தெராப்பி அப்படின்னு ஃபஸ்ட்டு எதில் ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஏடிஏ டெஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். ஏடிஏ அடினோசின் டி அமினேஸ், அடினோசின் டி அமினேஸ் டெஃபிஷியன்சி இல்லை எஸ்சிஐடின்னு சொல்லுவேன். சிவியர் கம்பைன்ட் இம்யூனோ டெஃபிஷியன்சி, இம்யூனை அப்படியே பாதிக்கக்கூடியது சிவியர் கம்பைன்ட் இம்யூனோ டெஃபிஷியன்சி. இதுக்கு தான் ஃபஸ்ட்டு கிளினிக்கல் லெவலில் ஜீன் தெராப்பி மெத்தட் வந்து தேவர் டன் இட். இது யார் பண்ணா அப்படின்னா 1990 ஃப்ரெஞ்ச் ஆண்டர்சன் அப்படிங்கிறவர், he was done it in a 4-year-old girl, 4 வயசு குழந்தையில இந்த டிசீஸை வந்து ஜீன் தெராப்பியை யூஸ் பண்ணி ட்ரீட் பண்ணாரு அப்படின்னு சொல்லுவோம். யார், ஃப்ரெஞ்ச் ஆண்டர்சன். இந்த ஜீன் தெராப்பி இந்த ஏடிஏ டெஃபிஷியன்சி எஸ்சிஐடிலாம் சொன்னேன் இல்லையா, இது ஆக்சுவலாக ஒரு ஆட்டோசோமல் ரெசசிவ் டிசார்டர். என்ன டிசார்டர், ஆட்டோசோமல் ரெசசிவ் டிசார்டர். இது மெயினாக எதில் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த லிம்போசைட், டி லிம்போசைட் இருக்குல்ல, டி லிம்போசைட் நமக்கே தெரியும் இம்யூனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இம்யூனை தூண்டி விடக்கூடியது டி லிம்போசைட். அந்த டி லிம்போசைட்ஸ் ஆக்சுவலாக அந்த ஏடிஏவஸ்ங்கிறது ஒரு என்சைம், அடினோசின் டிஅமினேஸ்ங்கிறது ஒரு என்சைம். அந்த என்சைமை சிந்தசைஸ் பண்ணக்கூடிய ஜீனு ஒன்று இல்லாமல் போகலாம், இல்லை இட் கேன் பி டிஸ்ஃபங்க்ஷனல், ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். அப்படி இருக்கிறதுனால அங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டெஃபிஷியன்சி உருவாகுது, இம்யூன் ரெஸ்பான்ஸை தூண்டிவிட முடியாமல் போயிடுது, இம்யூன் இஸ் நாட் ஃபங்க்ஷனிங் ப்ராப்பர்லி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. அப்போது ஏடிஏ டெஃபிஷியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தா அப்படின்னா இதை நிறையா மெத்தட்ஸை யூஸ் பண்ணி ட்ரீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே இதோட வேலை என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். உங்கள் புக்கில் அதை கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏடிஏ அடினோசின் டி அமினேஸ்,
அது என்ன பண்ணுது, எதுக்கு இது தேவை அப்படின்னா, அந்த ADA ஜீன் அப்படிங்கிற ஜீனு இட்ஸ் சிந்தசைசிங் ஒன் என்சைம் which is called as ADA என்சைம், அடினோசின் டிஎமினேஸ் என்சைமை வந்து சிந்தசைஸ் பண்ணுது. அந்த ADA என்சைம் எதுக்கு தேவை அப்படின்னு கேட்டேன்னா, see here இந்த டயக்ராம் இதுக்கு சம்மந்தம், இது எக்ஸ்ட்ரா, இது உன் புக்கில் நான் எழுதிப்பட்டிருக்கேன், நல்லா கவனிங்க. இந்த இடத்துல டிஆக்சி அடினோசின், அதாவது DNA பிரேக் டவுன் ஆகும்போது சிந்தசைஸ் ஆகக்கூடிய ப்ராடக்ட் தான் இந்த டிஆக்சி அடினோசின். ஓகேவா, இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் அப்போலாம் அந்த பிரேக்கிங் டவுன் நடக்குது இல்லையா, நடக்கும் பொழுது டிஆக்சி அடினோசின் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் சிந்தசைஸ் ஆகுது. இட் இஸ் டாக்ஸிக். இது என்னதுமா, டாக்ஸிக்னு சொல்கிறோம். அப்போது இந்த டாக்ஸிக் நம்ம பாடியிலே இருந்தால் நமக்கு ப்ராப்ளம் இல்லையா. அப்போ இந்த டிஆக்சி அடினோசினை இந்த ADA என்ன என்சைமு, ADAங்கிற என்சைம் என்னவா மாற்றுதுன்னா டிஆக்சி இனோசினா மாற்றுது. டிஆக்சி அடினோசின் is converted into deoxyinosin. This deoxyinosin is actually non-toxic. What it is? It is non-toxic. இதுக்கு தான் என்ன தேவை அப்படின்னா அந்த ADA என்சைம் வந்து தேவைப்படுது. அப்போ அந்த ஜீன் டிஸ்ஃபங்க்ஷன் ஆனதுனால ADA ஜீன் வந்து என்ன ஆகலை, என்சைம் வந்து சிந்தசைஸ் ஆகலைங்கும் போது இந்த பயாலஜிக்கல் டாக்ஸிக் ப்ராடக்ட்ஸ் நம்ம பாடியில் அப்படியே தான் வந்து ஸ்டே ஆகிருக்கும். ஓகேவா, அப்போ இந்த லிம்பாய்ட்ஸ், இந்த ADA ஜீன் எங்கெல்லாம் சிந்தசைஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா மெயினாக லிம்பாய்ட் டிஷ்யூஸில் வந்து சிந்தசைஸ் ஆகும். லிம்பாய்ட் டிஷ்யூங்கிறது எங்கெல்லாம் இருக்குன்னா தைமஸில் இருக்கும், அப்புறம் லிம்ப் நோட்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி அங்கே தான் இது சிந்தசைஸ் ஆகுது. That's it about this extra things. Okay, சரி, சில சில்ட்ரன் இதை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன், போன் மேரோ இருக்கு இல்லையா, அதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி மாற்றி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. அப்போது ஒரு டிஃபெக்டிவான இம்யூன் செல்ஸை வந்து ஒரு நார்மல் இம்யூன் செல்ஸால் வந்து ரீப்ளேஸ் பண்ணி தேவர் ட்ரீட்டிங் த சம் சில்ட்ரன்ஸ். சில சில்ட்ரனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்சைம் ரீப்ளேஸ்மெண்ட் தெராப்பி, என்ன தெராப்பி, என்சைம் ரீப்ளேஸ்மெண்ட் தெராப்பி, RNA டெக்னாலஜி மூலமாக அந்த பர்டிகுலர் ADA ஜீனவே வந்து அவங்க பாடிக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணி அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரீட் பண்ணுறாங்க. ஓகேவா, இதுதான் செகண்ட் ஸ்டான்ஸால் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தா அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஜீன் தெராப்பியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், சியர் இது லிம்போசைட் செல், என்ன செல், லிம்போசைட் செல். இப்போது எனக்கு இந்த ADA ஜீனில் வந்து நான் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஒரு வெக்டார் தேவைப்படுது. அந்த வெக்டார் தான் என்ன அப்படின்னு கேட்டால் இட் இஸ் ரெட்ரோ வைரஸ். வாட் வைரஸ், ரெட்ரோ. அங்கெல்லாம் ஈக்குவலை பார்த்தோம் இல்லையா, இங்கே ரெட்ரோ வைரஸ் தேவைப்படுது. இந்த ரெட்ரோ வைரஸ் இருக்குது, இங்கே DNA இருக்குது. என்ன DNA, இந்த ஒயிட் கலர் இருக்கிறது ADA ஜீன், ADA ஜீனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய DNA. இது ஈக்குவலை, இது பிளாஸ்மிட். இந்த ஒயிட் கலர் இஸ் ADA ஜீனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய DNA. இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணும்பொழுது ரெட்ரோ வைரஸ் இது இன்ஃபெக்ட் பண்ணும்போது திஸ் பர்டிகுலர் ஈக்குவல் இஸ் என்ட்ரிங், இது வெக்டார் தான் இல்லையா, இதுக்குள்ளே என்டர் ஆகி இந்த ஜீன் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பர்டிகுலர் ரெட்ரோ வைரஸ்குள்ளே வந்துடுது. ஜீன் எங்கே வந்துடுது, ரெட்ரோ வைரஸ்குள்ளே வந்துடுது. Now this retrovirus is infecting this lymphocyte. இந்த T lymphocytes இருக்கு இல்லையா, அந்த lymphocytes இன்ஃபெக்ட் பண்ணுது. நல்லா கவனி, இதில் DNA கிடையாது, ஆனால் இது இன்ஃபெக்ட் பண்ண உடனே ஒவ்வொரு லிம்போசைட்லையும் என்ன வந்துருச்சு, DNA வந்துருச்சு இல்லையா, வந்துருச்சு. எந்த DNA, ADA ஜீனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய DNA. இப்போது இதை என்ன பண்ணுவாங்கன்னா கல்ச்சர் பண்ணுவாங்க. எதுக்கு கல்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னா உள்ளே என்டரான ஒவ்வொரு ADA ஜீனும் வந்து ஆக்டிவாக தான் இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணதுக்கப்புறம் நான் இங்கே சும்மா ரீஇம்ப்ளான்ட் மட்டும் போட்டிருக்கேன். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த லிம்போசைட்ஸை தே ஆர் இம்ப்ளான்டிங் இன்டு பர்டிகுலர் ஹோஸ்ட். இந்த டிசீஸ்டு பர்சன் சைல்டு இருக்காங்க இல்லையா, அவங்க பாடிக்குள்ளே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை இன்சர்ட் பண்ணுவாங்க. இதுதான் என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தோன்னா ஜீன் தெராப்பியில் நடக்கக்கூடிய மெத்தட். ஓகேவா, அப்போ இதை பெர்மனெண்ட்டாக, அதாவது இது இம்மோர்டலான்னு கேட்டால் கிடையாது. இம்மோர்டல்னா என்னென்னா நெவர் டையிங். இம்மோர்டல்னா என்னது, நெவர் டையிங், அதுக்கு அழிவே கிடையாதுன்னு சொல்லணும். பட் இங்கே இது மூலமாக நம்ம பண்ணக்கூடிய இது என்ன செல்ஸ் என்னன்னு பார்த்தா இட் இஸ் நாட் இம்மோர்டல். இட் இஸ் நாட் இம்மோர்டல். ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு தான் இது என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் பி ஆக்டிவ். அப்போ ஒரு தடவை பண்ணால் இது சரியாயிருமான்னு கேட்டால் கிடையாது. ஒரு பீரியாடிக் லெவலில் இன்ஃபியூஷனாக உள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறது, இன்சர்ட் பண்ணுறது. ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா இன்சர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். அதனால் இட் இஸ் நாட் இம்மோர்டல். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தா அப்படின்னா இதை பெர்மனெண்ட்டாக க்யூர் பண்ணோன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லிம்போசைட்ஸ் இருக்கு இல்லையா, அஃபெக்டிவ் லிம்போசைட்ஸ் ஒரு கல்ச்சர் மீடியமில் க்ரோ பண்ணுறாங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், க்ரோ பண்ணிட்டு தான்
இந்த ப்ராசஸ்லாம் நடக்குது. இப்போது போன் மேரோ எங்கம்மா போன் மேரோவில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த ஏடிஏ ஜீன் இருக்கு இல்லையா, அந்த ஜீனை எடுத்து அந்த குழந்தையோட எம்ப்ரியானிக் ஸ்டேஜ்லேயே, என்ன ஸ்டேஜில் எம்ப்ரியானிக் ஸ்டேஜ்லேயே நம்ம இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம பெர்மனெண்ட்டாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தோன்னா க்யூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ தட் இஸ் அபவுட் திஸ் ஏடிஏ. இதுவும் கொஷின்ஸ் நிறையா கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ தட் இஸ் அபவுட் ஜீன் தெரப்பி. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஏடியோட வேலை என்ன அப்படின்னா டிஆக்சி அடினோசின்ங்கிறது நம்ம டிஎன்ஏ பிரேக் ஆகும்போது ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ப்ராடக்ட்டு. இது டாக்ஸிக். அதை ஏடிஏ என்சைம் வந்து டிஆக்சி இனோசினாக மாற்றுது, மீன்ஸ் நான் டாக்ஸிக்காக மாற்றுது. அப்போ அந்த ஏடிஏ சிந்தசிஸ் ஆகிறதா இந்த பிரச்சனை நம்ம உடம்புல நடக்கும். ஓகே, தட்ஸ் இட் அபவுட் திஸ். அடுத்து a new topic which is called as stem cell. What is stem cell? Stem cell பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா it is an undifferentiated cell. என்ன செல்? undifferentiated cell. ஒரு செல்லை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தோன்னா see here, ஒரு செல் இருக்கு. when it undergoes mitotic cell division what will happen? 2 செல்லாக உருவாகும். இந்த 2 செல் அடுத்து 2ஆகும், 4ஆகும் இல்லையா? இந்த மாதிரி செல் டிவிஷன் நடந்துக்கிட்டே போகும். அப்போது இந்த செல் டிவிஷன் நடக்க ஒவ்வொரு செல்லும் தன்னை என்ன பண்ணிக்குது? டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்குது. அதாவது ஒவ்வொரு செல்லும் டிஷ்யூவாக மாறும், ஸ்ட்ரக்சர்லேயும் ஃபங்க்ஷன்லேயும் மாறுபடும் பொழுது ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சர்லாம் ஒரே ஆர்கனை சேர்ந்துடும். இந்த மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா the differentiated cells are forming a tissues, organs and organ system. பட் ஸ்டெம் செல்லை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் அ அன்டிஃப்ரென்ஷியேட்டட் செல் அப்படின்னு சொல்லுவோம். இட் நெவர் சேஞ்ச். அது ரொம்ப நாளைக்கு மைட்டாட்டிக் டிவிஷன் நடந்தாலுமே அந்த சில செல்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா இட் நெவர் சேஞ்ச் த ஸ்டேட். அந்த அன்டிஃப்ரென்ஷியேட்டட் ஸ்டேட்டை வந்து மாற்றவே மாற்றாது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இது 2 மார்க்கில் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கும். அடுத்து பார்த்துக்கிட்டா அப்படின்னா நம்மளுடைய மெடிசன் ஃபீல்டில் ஒரு ரெவல்யூஷன், ஒரு புரட்சியை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி இந்த புரட்சியை ஏற்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்டெம் செல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டெம் செல்ஸ் வந்துட்டு இட் கேன் ஏபிள் டு ரீஜெனரேட் த டிசீஸ்டு ஆர்கன் ஆர் டேமேஜ். ஏதோ ஒரு ஆர்கன் டேமேஜ் ஆகிடுச்சு, டிசீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்ப இந்த ஸ்டெம் செல்லை வச்சு நம்ம அந்த ஆர்கனை உருவாக்க முடியும். அப்படி பண்ணுறது மூலமாக மெடிசன் ஃபீல்டில் இது ஒரு புரட்சியவே உருவாக்க முடியும், ஒரு கிரேட் பிரேக் த்ரூவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் திங் பார்த்தா அப்படின்னா ஒரு அட்வான்டேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இட் கேன் செல்ஃப் ரெனியூல், தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கக்கூடியது. செல்லுலார் பொட்டன்சி, அந்த செல்லோட பொட்டென்ஷியல் என்ன, திறன் என்ன அப்படிங்கிறத எக்ஸிபிட் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ தட் இஸ் அபவுட் அ ஸ்டெம் செல். அந்த இன்ட்ரோ. இந்த ஸ்டெம் செல் செகண்ட் ஸ்டான்ஸ் இன்னொன்று கொடுத்துருப்பாங்க. ஸ்டெம் செல்லை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பிரைமரி ஜெர்ம் லேயர்ஸ் எக்டோடோம், எண்டோடோம், மீசோடோம், இந்த 3ஐயும் உருவாக்கக்கூடிய கெப்பாசிட்டி எதுக்கு இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டெம் செல்ஸ்க்கு இருக்குன்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து ஸ்டெம் செல்லை பொறுத்த வரைக்கும் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ES எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல், ரெண்டாவது அடல்ட் ஸ்டெம் செல். What are the types? ES cells and adult stem cell. எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்லை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மெயினாக அதை ப்ளூரிபொட்டன்ட்னு சொல்கிறோம், மல்டிபொட்டன்ட்னு சொல்கிறோம். பொட்டன்ட் அப்படின்னாலே பொட்டன்ஷியல், ஒரு திறன் அப்படின்னு சொல்கிறேன். ப்ளூரிபொட்டன்ட்னா என்ன அப்படின்னா ஒரு எக்டோடோம், ஒரு எண்டோடோம், ஒரு மீசோடோம், இந்த 3 லேயர்ஸும் என்னென்ன ஆர்கனை உருவாக்க முடியுதோ அத்தனையும் இந்த எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ மல்டிபொட்டன்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மெனி டைப்ஸ் ஆஃப் செல்ஸ், என்ன டைப் ஆஃப் செல்லாக வேணால் அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். இதை எங்கேருந்து ஐசோலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு பிளாஸ்டோசிஸ் தெரியும் இல்லையா, செகண்ட் லெசனில் படிச்சிருப்பேன். இந்த மாதிரி இருக்கும். இங்கே இன்னர் செல் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன செல் மாஸ்? இன்னர் செல் மாஸ். இந்த இன்னர் செல் மாஸ் இப்படி ஒரு லேயர் வந்திருக்கும். இப்போ அவுட்டர் லேயர் என்ன சொல்லுவேன்? ட்ரோபோபிளாஸ்ட்னு சொல்லுவோம். இந்த உள்ள இந்த ஹோல் பிளாஸ்டோசியில் பார்த்துருக்கக்கூடிய இந்த செல்லை வந்து ஹைப்போபிளாஸ்ட்னு சொல்லுவோம். உள்ளே இருக்கக்கூடிய இதுதான் என்ன அப்படின்னா we call as epiblast. What it is? Epiblast அப்படின்னு சொல்கிறோம். இந்த எபிபிளாஸ்ட் டிஷ்யூவில் இருந்து தான் ஒரு எம்ப்ரியோ, ஒரு கருவோட பிளாஸ்டோசிஸ்டில் இருக்க இந்த எபிபிளாஸ்ட் டிஷ்யூவில் இருந்து தான் எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸை என்ன பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தோன்னா டெரைவ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா இதை ஸ்டிமுலேட் பண்ணோம் அப்படின்னா, தூண்டி விட்டோம் அப்படின்னா this embryonic stem cells can produce 200 different types of cells in adult body. adult body இருக்கக்கூடிய 200 different types of cells வந்து இது ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ தட் இஸ் அபவுட் த எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல். அடுத்து பார்த்தோன்னா இந்த எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல் இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, இட் இஸ் இம்மார்டல்னு சொல்லியிருப்பாங்க. ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ வாட் இஸ் இம்மார்டல்? நெவர் டை.
லிவிங் ஃபார் எவர், எப்போவுமே வந்து இருக்கக்கூடியது. அப்போ ஒரு கல்ச்சர் மீடியத்தில் வச்சு இந்த எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்லை கல்ச்சர் பண்ணோம் அப்படின்னா ஒரு அன்டிஃபரன்ஷியேட்டட் ஸ்டேட் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும், இது டிஃபரன்ஷியேட் ஆகாது அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் அடல்ட் ஸ்டெம் செல். அடல்ட் ஸ்டெம் செல்லை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சில்ட்ரன் ஆகட்டும் அடல்ட் ஆகட்டும் அவங்களோட வேரியஸ் டிஷ்யூஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு, நிறைய டைப் ஆஃப் டிஷ்யூஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறோம். மெயினாக இதில் வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே எந்த இடத்துல அந்த செல்லை எடுக்கிறோமோ, இப்போ இந்த இடத்துல இந்த செல்லை எடுக்கிற அப்படின்னா அதே டைப் சிமிலர் அதே செல்லை வந்து உருவாக்க முடியும். எதனால்? அடல்ட் ஸ்டெம் செல்ஸ்னால. மெயினாக ரிப்பேரிங் த பாடி பார்ட்ஸை ரிப்பேர் பண்ணுறது, ரெப்ளனிஷிங் த அடல்ட் பாடி, புதுப்பிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அடல்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆர்கன்ஸை புதுப்பிக்கிறது எல்லாமே எது செய்யுது அப்படின்னா அடல்ட் ஸ்டெம் செல்ஸ் வந்து பண்ணுதுன்னு சொல்லும். இதில் மெயின் சோர்ஸ் எது? ரிச் சோர்ஸ். அடல்ட் செல்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தோன்னா ரெட் போன் மேரோ. 1 மார்க்கில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தா அப்படின்னா இது 2 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின். இந்த ஸ்டெம் செல் ஹியூமன் ஸ்டெம் செல் எடுத்துக்கிட்டு அப்படின்னா அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பொட்டன்ஷியல் அப்ளிகேஷன் என்னன்னா 2 பாயிண்ட் இருக்கும், அதை மட்டும் பார்த்துட்டு ஜென்ரேஷன் ஆஃப், அதாவது செல் ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான செல்ஸு டிஷ்யூஸு அந்த இதை வந்து உருவாக்கக்கூடியது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்தா அப்படின்னா இந்த ஹியூமன் ஸ்டெம் செல்ஸில் வந்து நியூ ட்ரக்ஸை என்ன பண்ணலாம் அப்படின்னா டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம். இதையும் 3 மார்க்கில் எழுதிக்கோங்க. ஓகேவா? அடுத்து ஸ்டெம் செல் பேங்க். ஸ்டெம் செல் பேங்க் பொறுத்தவரைக்கும் பேங்க்கில் போய் என்ன போட்டு வைக்கிறார்? காசை போட்டு வைப்பேன். அந்த மாதிரி ஸ்டெம் செல் பேங்க்கில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டெம் செல்ஸை ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம், தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பிரித்து எடுத்து அதை வந்து ப்ராசஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய இடம். எதுக்காக ஸ்டோர் பண்ணுறோம்? ஃபியூச்சர் யூஸ். பின்னாடி ஏதாவது அடிபட்டுருச்சு, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஏதாவது ஆர்கன் டிசீஸ்டாக இருக்குது அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்ச அந்த ஸ்டெம் செல்ஸை எடுத்து புது ஆர்கனை நம்ம உருவாக்கி நம்ம பாடியில் வந்து இன்சர்ட் பண்ண முடியும், டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டெம் செல் பேங்கோட கான்செப்ட். அப்போ இந்த ஸ்டெம் செல் பேங்கை 2 டைப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆம்னியோட்டிக் செல் பேங்க் ஒன்று, கார்ட் பிளட் பேங்க் ஒன்று. ஆம்னியோட்டிக்னா தெரியும், நம்ம உள்ளே இருக்கும்போது அந்த ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் ஒன்று இருக்கும் இல்லையா, பனிக்குளம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த இதிலேருந்து ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட்லேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டெம் செல்ஸை பிரித்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய இடம் தான் ஆம்னியோட்டிக் செல் பேங்க் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த கார்ட் பிளட் பேங்கிங்னா என்ன அப்படின்னா சைல்டு பர்த், குழந்தை பிறக்கும்போது அம்பிளிக்கல் கார்ட் தொப்புள் கொடியில் இருந்து ஸ்டெம் செல், நிறைய பேருக்கு தெரியும் அந்த தொப்புள் கொடியை கட் பண்ணி தாயத்து மாதிரிலாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு கட்டுவாங்க இல்லையா, அதுதான் இந்த கார்ட் பிளட் பேங்க் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தொப்புள் கொடியிலேருந்து எடுத்து இது பண்ணக்கூடியது. இப்போ ஸ்டெம் செல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சு அந்த பேங்க்குக்கான அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம கொடுத்து அதை நம்ம என்ன பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். எதுக்காக? ஃபியூச்சர் யூஸுக்காக. பின்னாடி ஏதாவது ஆர்கன் டிசீஸ் ஆகிடுச்சு இல்லை ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான். அப்போது பாப்புலர் சோர்ஸ் ஆஃப் த ஸ்டெம் செல் எதுன்னு கேட்டேன் அப்படின்னா இந்த அம்பிளிக்கல் கார்டும் அந்த கார்ட் பிளட்டும் தான் பாப்புலர் சோர்சஸ். இது போக குவாலிட்டி ஆகட்டும் குவான்டிட்டி ஆகட்டும் அந்த ரெண்டுலேயுமே எது சோர்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பிளாசண்டாவை சொல்லலாம், ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிடை சொல்லலாம், ஆம்னியோட்டிக் சாக் சொல்லலாம். இதெல்லாமே அந்த ஸ்டெம்ஸோட சோர்சஸ் தான். ஓகேவா? இது தனியாக 3 மார்க்கில் பார்த்துக்கோங்க. பாக்ஸை ஒரு டைப் இருக்கும், அதை மட்டும் பார்த்தோன்னா ஷார்ட் தான். டோட்டிபொட்டன்சி, ப்ளூரிபொட்டன்சி, மல்டிபொட்டன்சி, ஆலிகோபொட்டன்சி அண்ட் யூனிபொட்டன்சி. நான் சிம்பிளாக சொல்கிற கவனி. டோட்டினா டோட்டல், மொத்தமாக அப்படின்னு அர்த்தம். அப்போது ஒரு ஸ்டெம் செல்னால எந்த விதமான செல்லாக வேணால் மாற முடியும் அப்படிங்கிறது. ஸ்கின்னு ஸ்கின்னு மட்டும் தான் மாறுமா? இல்லை. அப்போ எந்த செல்லாக வேணால் மாற முடியும் அப்படிங்கிறது டோட்டிபொட்டன்சி, டோட்டல்னு அர்த்தம். ப்ளூரி அப்படின்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் 3 ஜெர்ம் லேயர்ஸ், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோம். செவரல்னு அர்த்தம். 3 எக்டோடம், எண்டோடம், மீசோடம், இந்த லேயர்ஸை சிந்தசைஸ் பண்ணக்கூடியது. இந்த லேயர்ஸ் எந்த ஆர்கன்ஸை உருவாக்குமோ அதை உருவாக்கக்கூடியது ப்ளூரிபொட்டன்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? மல்டிபொட்டன்ட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா மெனி. மல்டிபொட்டன்ட் இது மெனி செல்ஸ் கேன் பி ப்ரொடியூஸ். ஒரு ஸ்டெம் செல் வந்து நிறையா செல்ஸை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிளட் செல்ஸை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஆர்பிசியை மட்டும்தான் உருவாக்க முடியும், டபிள்யூபிசியை மட்டும்தான் உருவாக்க முடியும்னு கிடையாது. அந்த பிளட் செல்லில் இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸை மோனோசைட்ஸை உருவாக்கலாம், நியூட்ரோஃபில்ஸை உருவாக்கலாம், ஆர்பிசி உருவாக்கலாம், எதை வேணால் சிந்தசைஸ் பண்ண முடியும். இது மல்டிபொட்டன்சி. ஆலிகோனாலே ஃபியூ, சில இதை மட்டும்தான் சிந்தசைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது. அப்போது பிளட் செல்லில் இல்லை மைலாய்டு செல் இல்லை லிம்போசைட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, லிம்பாய்ட் செல்ஸ்னு. லிம்பாய்ட்னாலே அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் தான் இல்லையா? அப்போ அதை எடுத்து ஆர்பிசியை சிந்தசைஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. அப்போ எந்த ஒரு சில ஸ்டெம் செல் அதுக்கான ஸ்டெம் செல்ஸை மட்டும் அதுக்கான ஆர்கனை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்க்கணும். இப்போ லிம்பாய்ட் செல் இல்லை மைலாய்ட் செல் அந்த ஒயிட் பிளட் செல்ஸோட ஸ்டெம் செல்ஸை எடுத்து நான் எதை ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? டபிள்யூபிசியை மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆர்பிசி என்ன பண்ண முடியாது? சிந்தசைஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது ஆலிகோ.
யூனினா சிங்கிள், ஒரே ஒரு டைப்பை தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு கொடுத்துருப்பாங்க. எந்த ஒரு ஸ்டெம் செல் ஒரே ஒரு செல்லை ப்ரொடியூஸ் பண்ணுதோ, அது ஒரே ஒரு ஆர்கனை ப்ரொடியூஸ் பண்ணுதோ அது யூனிபொட்டன்சி. இதுக்கு எக்ஸாம்பிள் புக்கில் கொடுத்துருக்கோம்னா ஸ்கின் செல்ஸை எடுத்துக்கும். நம்ம ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் மேலே எபிபிளாஸ்ட் எபிடெர்மிஸ்ன்னு சொல்கிறோம். அப்போது இந்த ஸ்கின் செல்லை வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ஒருத்தவங்க பாடியில் இருக்கக்கூடிய ஸ்கின்னோட ஸ்டெம் செல்ஸை எடுத்து பர்னிங் ஏரியா, யாருக்காவது காயம் பட்டு இந்த ஸ்கின் அப்படியே போயிருக்கும் இல்லையா, அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த ஸ்கின் அவங்க பாடியிலே இப்போ எங்கேயாவது இங்கே காயம் பட்டுச்சு, தீக்காயம் பட்டுச்சு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸை எடுத்து இந்த ஸ்கின்னை மட்டும்தான் தயாரிக்க முடியும். ஒரு ஷீட் ஆஃப் ஸ்கின்னை வந்து தயாரித்து அந்த இடத்த வந்து ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறது யூனிபொட்டன்சி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ தட்ஸ் about the today's topic. In the next class we will meet with the another topic. So I hope you understood clearly. In case of any doubts you can ping me as usual. So this is time to leave you people. In the next class I'll meet you soon with a good story, good information and interesting topic. Thank you students.